உங்களுக்குள்ள இருக்கிற சில திறமைகள், தாளந்துகள் எல்லாம் சரியான இடங்களில் விதைக்கப்படும் போது நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. உங்களுடைய நாலேஜ் விதைக்கப்படும், உங்களுடைய ஐடியாஸ் விதைக்கப்படும், உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் விதைக்கப்படும். இன்னொரு வகையா சொல்றேன் பாருங்க, உங்களுக்குள்ள மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு பெருக்கத்துக்கான ஒரு பகுதியை தேவன் உள்ளே உங்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறார். பணம் எப்பயுமே யார்கிட்ட அட்ராக்ட் ஆகும்னா, யார் ஒழுங்கா பணத்தை மேனேஜ் பண்றாங்களோ அவங்கள்ட்ட அட்ராக்ட் ஆகும். 10 பங்கே பத்தாத போது 10இல் 1 கொடுத்தால் பத்தாமல் போவதில்லை. இது நம்ம மண்டைக்கு விளங்காது. அல்லேலூயா. 10 பங்கு என்ன ஆகாது, என்னுடைய தேவைக்கு பத்தாது. ஆனா 10ல் இன்னும் 1 கொடுத்த பிறகு இந்த 90% அவருடைய பரலோகத்தின் ராஜ்யத்தோடு கூட கனெக்ட் ஆயிடும். இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் த ஓனர், யுவர் மணி வில் டெஸ்ட்ராய் யூ. பண ஆசை உங்களை கொன்றும். ஆனா நீ பணம் தேவனுடையது நினைக்க ஆரம்பிச்சின்னா பண ஆசை உன்னை விட்டு வெளியில போயிடும். தசமபாகம் மட்டும் கர்த்தருக்குரியது நினைக்கிறது பழைய ஏற்பாடு. தசமபாகத்தை கொடுத்துட்டா மீது 90% என் இஷ்டப்படி நான் செலவு செய்கிறேன் என்றால் who is the owner? எனக்கு 100% நான் சம்பாரிச்சு எனக்கு வந்துச்சு, போனா போட்டு நமக்கு 10% கொடுக்குறேன், டைத்து கொடுக்குறேன். அது இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகிடுச்சு, இந்த மாதம் கொடுக்க முடியாது, உங்களுக்குரிய சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் ஆண்டவரே. How you are treating God? The heavenly king. நீ உன்னுடைய பர்சனல் பிரச்சனையை நினச்சிக்கிட்டு எனக்கு இந்த மாதம் செலவு இருக்குது அதனால நான் தசமபாகம் கொடுக்க மாட்டேன் நீ சொல்கிறதுனால உன்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தை முன்னாடி வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை பின்னாடி வைக்கிற. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உன் பிரச்சனை இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செயல்படுத்துறது கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடு, அப்போ ராஜ்யம் இயங்கும். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க போனோம். நல்லா கவனிங்க, எதில் முடிக்க போனோம்னா 2 வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேன். ஒன்று அடோன் என்கிற வார்த்தை. அடோன் என்கிற வார்த்தை அடோனாய் என்கிற வார்த்தையினுடைய ஷார்ட் ஃபார்ம். அடோன்னா என்ன சொன்னேன்? லார்டு. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, யூ ஆர் மை லார்ட். நீ என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னேன். என்ன அர்த்தம்? ஆண்டவர்னா அவர் ஓனர் என்ற அர்த்தம். ஆண்டவர் அடோன்னா என்ன அர்த்தம்? லார்ட். லார்ட்னா ஓனர், அவர் தான் நம்முடைய ஓனர். மாஸ்டர், ஒன் ஹூ பொசஸ், நம்மை பெற்று இருக்கிறவர், நம்மை அவருக்கென்று வைத்து கொண்டிருக்கிறவர், அவர் தான் ஓனர். ஸோ ஆண்டவரை பார்த்து நான் என்ன சொல்கிறேன்? நீர் தான் என்னுடைய ஓனர் அப்படின்னு சொல்கிறேன். கை உயர்த்தி சொல்லாம, நீங்கள் தான் என்னுடைய ஓனர். ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது என்ன பிரச்சனைனா, நம்முடைய ஒரு ப்ராப்ளத்திலேருந்து நம்ம விடுவிக்கப்படுகிறோம், ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஓனர்ஷிப் ஒரு டேஞ்சரான காரியம். கவனிங்க, நம்ம எல்லாரும் டெமோக்ரஸியில் இருக்கிறோம். டெமோக்ரஸியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கேபிட்டலிசம். கேபிட்டலிசம்னா என்னன்னா, என்னுடையதே. இதுதான் இருக்கிறதுல ஒஸ்டான ஒரு ஸ்பிரிட். என்னைக்கு ஒரு மனுஷன் என்னுடையது அல்ல, என்னுடையது தேவனுடையது. அல்லேலூயா. என்னுடையது தேவனுடையது. அதுதான் போன வாரத்தில் முடித்தேன். இளையகுமாரன் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், கொடுத்து விட்டாரு, திரும்பி வந்தான், கொடுத்தாரு. ஏன்னா அவனுடையது அவன் முடிஞ்சிருச்சு. ஓனர்ஷிப் என்னுடையது நினச்சா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். அதில் உண்மையாக இல்லை. ஆனால் மூத்த குமாரன் அப்பாவோடே இருந்தான், அவருடைய சொத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பா எனக்கு கொடுக்கலேன். நிறைய நேரம் அப்பா என்ன நினைக்கிறாரு, இது எல்லாமே உன்னுடைய தானடா, உனக்கு வேணும்னா நீ விருந்து பண்ணுறதுக்கு நீ ஆட்டுக்குட்டியை எடுத்து சமைத்து சாப்பிட்ருக்க வேண்டியதானே. இன்னைக்கு நிறைய பேர் 2 பேர் விதமாக இருக்கிறோம். 2 பேருமே சரியில்லை. என்னன்னா, இளையகுமாரன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான், தூர தேசத்துக்கு போனான். ஏன்னா அவன் நினைச்சான், என்னுடையது என் கைக்கு வந்துருச்சுன்னா நான் எப்படி வேணா செலவு பண்ணுவேன். தட் இஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட். தன் பணத்தை அவன் எப்படி சீரா செலவழிக்கணுங்கிறத அவன் தெரியல. தன் பணம் தன்னுடையதல்ல, தன் தகப்பனுடையது, தன் தேவனுடையது என்பதை அவன் அறியாமல் இருந்தான். அப்ப நமக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். எப்பன்னா, இந்த ஓனர்ஷிப், எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஷிப்பு?
ஓனர்ஷிப். கர்த்தர் என்ன கொடுக்கல? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. கர்த்தர் ஓனர்ஷிப் கொடுக்கல, ரூலர்ஷிப் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறோம் ஓனர்ஷிப் எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க முடியும். ஆமென். ஓனர்ஷிப் இருந்துச்சுன்னா எல்லாரும் நினைப்பாரு, ஓனர்ஷிப் இருக்கிறதுல என்ன பிரச்சனை தெரியுமா? ஓனர்ஷிப் எனக்கு இருக்குன்னா, இது என்னுடையது நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னுடைய சொத்துக்கு அளவு வந்துடும், லிமிட் வந்துடும். இவ்வளவுதான் என்னுடைய சொத்து. அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சொத்துன்னு நினைச்சா, சில பேர் கோடீஸ்வரனா இருப்பான், சில பேர் ஏழையா இருப்பான். நிறைய பேர் தங்களுடைய சொத்துக்கள் தங்களுடைய கைகளில் இருக்கிறது என்றது மாத்திரம் நினைக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டா, இது என்னுடையது, இது எங்க அண்ணனுடையது, இது என் தம்பியுடையது, இது எங்க மாமாவுடையது. ஆனா தேவ ராஜ்யத்தில் நாம் வாழ கற்றுக்கொண்டோமானால், தேவனுடையது எல்லாம் தேவனுடையதுங்கிற அந்த விசுவாசத்தில் அல்ல, அந்த அப்படியே உங்க உள்ள ஆவி மனிதனுக்குள்ள அப்படியே ஃபுல் வாங்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த பொருளையும் என்னுடையதுன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படி அதுதான் ஓனர்ஷிப்பை விட்டுறது ஆண்டவர்கிட்ட. நீங்க தான் ஆண்டவரே லார்ட், நீங்க தான் எல்லாமே எஜமான், நீங்க தான் உங்க தான் எல்லாம் சொந்தம். அப்படி நம்ம சொல்றதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, என்னிடத்தில் எதுவும் இல்லாததினால் நான் எதையும் இழக்கவே முடியாது. அல்லேலூயா. என்கிட்ட இருந்தால் தானே திருட முடியும், என்கிட்ட இருந்தால் தானே நான் இழக்க முடியும். அப்போ என்னிடத்தில் இல்லை என்று, இது என்னுடையதே இல்லைன்னா, இதை எடுத்துக்கொண்டு போனாலும் நான் தொலைந்து போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரி பண்ண மாட்டேன். இது யாருடையது? கர்த்தருடையது. உங்கள் பிள்ளைங்களை கூட கை வச்சு ஆண்டவரே இது உம்முடைய பிள்ளை, இது உம்முடைய பிள்ளைன்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு பிபி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நிறைய நேரம் என் பிள்ளை நினைக்கும் போது தான் டென்ஷன் கூடுது. இப்படியே போனால் நீ எப்படி படிப்ப, இப்படியே போனால் என்ன அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது சொல்லி பார்த்தீங்க, கேட்கல தானே? மண்டை இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க, கேட்கல தானே? ஆமாம். அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிட்டே கிடக்குறீங்க? கொஞ்ச நேரம் அப்படியே கையை விட்டு, ஆண்டவரே நான் ட்ரீட் பண்ண வேலைக்கு ஆகலை, கொஞ்சம் நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க, ஏன்னா இது உம்முடைய பிள்ளை, இது உம்முடைய பிள்ளை. அல்லேலூயா. ஸோ when you hand over, அதை அப்படியே கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவர் அதை பொறுப்பெடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. உங்க பொருளாதாரத்தை அவருடையதுன்னு சொல்லும்போது உங்க பொருளாதாரத்தை தேவன் பொறுப்பெடுக்கிறார். என்ன பைபிள்ல போட்டிருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியத்தில் என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் அவருடையதா இருக்கிறது, எனக்கு எதுவும் சொந்தம் இல்லை அப்படின்னு நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டினாலே உன்னுடைய அன்றாட தேவைகளை சந்திக்க வேண்டியது அவருடைய வேலை. அதனால தான் அந்த 6ஆம் அதிகாரம் 34 எப்படி சொல்லி முடியுதுன்னா, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, ஏன்னா நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ நாளைய தினத்துக்கு உனக்கு வரணுங்கிறதுக்காக திங்கக்கிழமை கவலைப்பட ஆரம்பிக்கும். ஐயோ திங்கக்கிழமை வரும், நான் திங்கக்கிழமை வரும்போது என் பிள்ளைக்கு இதை போய் எப்படியா ஹேண்ட் ஓவர் பண்ணணும், ஸோ ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் திஸ் பர்சன். அன்புராஜு கொண்டு போய் இந்த 1000 ரூபாயை கொடுக்கறதுக்கு அந்த பர்சனை நான் ஆயத்தப்படுத்தணும். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், மனசுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் சந்திக்கப்படும், திடீர்னு அப்பலேருந்து அவனை தொடுவாங்க, கரெக்டாக திங்கக்கிழமை வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பான். அல்லேலூயா. பரவாயில்ல, கொஞ்சம் பேருக்கு தான் இப்போ தான் விசுவாசம் வருது. ஆமென். செவ்வாய்க்கிழமைக்கு கர்த்தர் செவ்வாய்க்கிழமைக்குன்னு ஒரு தூதனை அனுப்பி என்ன பண்ணுவார், ப்ரிப்பேர் பண்ணி உன்னை கொண்டுட்டு வருவார். அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை கொண்டு வரவனுடைய வேலைக்காக ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 2 நாளும் கர்த்தர் வேலை செய்வார். அல்லேலூயா. தன் தூதர்களை அனுப்பி அவனை ப்ரிப்பேர் பண்ணுவார். இன்டைரக்டாக சொல்ல போவோமானால் அந்தந்த நாளுக்கான வேலைகள் பாடுகள் அதை அந்தந்த நாளில் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் உன் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. when you say everything belongs to God, ஆண்டவருக்கு சொந்தமானது நீ சொல்லும்போது, ஆனா என்னுடையது என்று சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உன்னுடைய சொத்துக்கள் ஒரு லிமிட்டுக்குள்ள வந்துருது. நீ ஒரு லிமிட்டுக்குள்ள வந்துருது, ஒரு எல்லைக்குள்ள வந்துடுறதுனால நீ முழுவதையும் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் முழுவதையும் அனுபவிக்க முடியாது. உன் கையில் என்ன இருக்கோ அதுதான் உன் ஆசீர்வாதம். நீ அதை இழந்துட்டீன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீ ரோட்டுக்கு வந்துடணும். ஆனால் உன்னுடைய இல்லாமையிலும் கூட பாருங்க, அந்த எலியா அப்படி போகும்போது அந்த விதவை என்ன பண்ணா, தன்கிட்ட இருக்கிறது லாஸ்ட் மீல், அதை போய் அவர் வந்து கேட்குறாரு, அப்படியாம்மா கடைசி சாப்பாடா, செத்து போகிற மாதிரி இருக்கான உன் பையன், சரிம்மா பரவாயில்ல நீ சொன்னபடியே செய், சாப்பிட்டு சாகிறதுக்கு நீ ரெடி ஆகிக்க, ஆனால் அதில் ஒரு சின்ன அப்பத்தை பண்ணி முதல்ல எனக்கு கொண்டுட்டு வா
அப்படின்னு சொல்லி ஒரு தொந்தியும் தொப்பையுமா ஒரு பாஸ்டர் சொன்னார்னா என்ன கோவம் வரும்? சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்கான் ஒரு பையன், அந்த பையனை விட்டுட்டு இந்த மனுஷன் அதில் ஒரு பங்கு கேட்குறாரேன். ஏன் அப்படின்னா, இட்ஸ் a way of connecting this bowl to heaven. பரலோக ராஜ்யத்தோடு அந்த பவுலை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? கிவிங். அல்லேலூயா. அவன் எப்போ கொடுத்தாலோ அந்த பாத்திரம் காலி ஆகிறதுக்கு முன்னாடி அது பரலோகத்தோட கனெக்ட் ஆயிருச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பாத்திரம் காலி ஆகிறதுக்கு முன்னாடி பரலோகத்தோட கனெக்ட் பண்ணிடுங்க. அல்லேலூயா. காலி ஆயிடுச்சுன்னா பிச்சைக்காரன் ஆயிடணும். ஆனால் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கொஞ்சத்தையும் அதிகமாய் மாற்றக்கூடியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்க அவரால் முடியும், பெருக பண்ண அவரால் முடியும். ஆமென். அப்போ கொஞ்சமாக இருக்கும்போது நீ பயப்படாத. முதல்ல அதை எதோட கனெக்ட் பண்ணணும்? நீங்கள் பரலோகத்தோட கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுறது? அதை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே எல்லாம் உம்முடையது. அல்லேலூயா. அந்த கொஞ்சத்தை ஆண்டவர்கிட்ட காமிச்சு சொல்லணும், ஆண்டவரே எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஆண்டவர் கொடுக்கறத பற்றி பேசுவார். ஆமென். செய்தி வேற ஒரு காரியம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆண்டவர் சில காரியத்தை சொல்கிறார், அதனால் சொல்கிறேன். அந்த காலத்தில் நல்ல கவனிங்க, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை பார்க்க போகும்போது வெறுங்கையாக போகக்கூடாது. நல்ல கவனிங்க. ஒரு ராஜாவை சந்திப்பதற்கு யார் போனாலும் அவங்க கையில் ஒரு கிஃப்ட் கொண்டு போகணும். ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் சீஃப் மினிஸ்டரை பார்க்க போகிறீங்கன்னா வெறுங்கை வீசிட்டு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு ஷால் கொண்டாடக்கூடாதா சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு ஷாலாவது போத்துங்க, ஒரு ஷாலாவது கிஃப்ட் கொடுங்க. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொன்னார்? வரும்போது எனக்கு இனிமேல் ஷால்லாம் கொண்டாடாதீங்க, ஒரு புக்கு கொண்டுட்டு வாங்கன்னார். ஏன் அப்படின்னா, வெறும் கையோட ராஜாவை பார்க்க போகக்கூடாது. You have to prepare to give. கொடுப்பதற்கு ரெடியாக போகணும். அப்படி போகும்போது உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லண்டனில் இருக்கிற அரண்மனை இருக்குது பார்த்தீங்களா? அந்த அரண்மனையில் போனீங்கன்னா நிறைய அந்த பெரிய பெரிய பொருள்லாம் மாட்டியிருக்கும், நிறைய கோடிக்கணக்கான விலை மதிக்க முடியாத படங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னா, அந்த ராணியை சந்திக்க வந்தவர்கள் அதை அவருக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம போய் அவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்துட்டு தான் அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? பேச வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. அப்படி நாம் போய் கொடுக்கும்போது தான் என்ன நடக்குன்னு நான் சொல்கிறேன். உதாரணமாக சாலமோன் ராஜாவாக இருந்தார். சாலமோன் ராஜாவாக இருந்தாரா? எத்தனை பேர் சாலமோன் ராஜாவை பற்றி தெரியும்? ஒரு ராணி அவங்கள பார்க்க வந்தாங்க. யாரு? ஷேபா, அப்படி தானே? ஷேபா தேசத்தின் ராணி அவங்கள என்ன பண்ண வந்தாங்க? பார்க்க வந்தாங்க. வரும்போது பைபிள் சொல்லுது, விலை உயர்ந்த கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலாம். கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வரா. கிஃப்டை எடுத்துகிட்டு வந்துட்டு சாலமோனை சந்திக்கிறாள். சாலமோன் தன் மகிமையெல்லாம் காமிக்கிறான். பட் when she went back to his country, her country, அவங்க நாட்டுக்கு அவள் திரும்பி போன போது என்ன நடந்துச்சு? பைபிள் சொல்லுது, சாலமோன் மிகப்பெரிய அளவில் அவளுக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சாலாம். அல்லேலூயா. இதில் என்ன தெரியுமா? ஒரு ராஜாவை சந்திக்க போகும்போது நீ என்ன கிஃப்ட் கொடுக்குறியோ, யூ ஆர் சேலஞ்சிங் காட். அந்த நாட்களில் ஒரு ராஜா அவர் கொண்டு போய் பெரிய பெரிய ஐஸ்வர்யங்களை எல்லாம் கொண்டு போய் முதல்ல ஒரு ராஜாட்ட போய் கொடுக்கும்போது, அந்த ராஜா தன்னை பெரிய ராஜா என்று நினைத்தால் அவன் கொடுத்த கிஃப்டை காட்டிலும் பல மடங்கு அதிகமான கிஃப்ட் கொடுத்து அனுப்புவானாம். அல்லேலூயா. இன் a way you can challenge his giving. அல்லேலூயா. அந்த ராஜா எந்த அளவுக்கு கொடுக்குறார் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறது தான் கிவிங். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் புரியுது? You can challenge God by your giving. அதனால தான் உதாரணமாக பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே எல்லாரும் இருக்கும்போது, அங்கே எல்லாரும் காணிக்கை போடும்போது இயேசு பார்த்துட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு அம்மா வந்து 2 பைசா காணிக்கை போடுது. 2 காசு. 2 காசு போட்டோன்னே தன்னோட நிற்கிறவங்கள பார்த்து, இங்கே வந்து காணிக்கை போட்ட எல்லாரில் இந்த அம்மா தான் நிறையா போட்டுச்சுன்னாங்க. அவங்களுக்கு புரியல. அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா லட்சக்கணக்கில் ஒருத்தன் போட்டான், தசோபாமே 10,000 கொடுக்குறான், தசோபாமே 1,00,000 கொடுக்குறான். அவன்லாம் இருக்கும்போது இந்த பாட்டி 2 பைசா போட்டதை இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்களேன். அப்போ அவர் சொல்கிறார், மற்றவர்கள் தங்களுடையதிலிருந்து எடுத்து போட்டாங்க கொஞ்சத்தை, ஆனால் இவளோ தன் ஜீவனத்துக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டாள்.
அல்லேலூயா. அதில் என்ன இருக்கு? மற்றவங்கெல்லாம் தன்னுடைய கணக்கில் இருந்து ஒரு காணிக்கை, தசமபாகத்தை விட்டுருங்க, காணிக்கை 2% போடுறாங்க. நீங்கள் எதுக்கும் எவ்வளோ செலவு பண்ணீங்க? ஒரு லிப்ஸ்டிக் வாங்கணுன்னா அதிகமாக செலவு பண்ணுவீங்க. ஒரு மேக்கப்புக்கு போனால் 500 ரூபா. சும்மா போயிட்டு நெய்யில் சரி பண்ணுங்கள், அப்புறம் மூஞ்சில் பேக்கப் பண்ணுங்கள், 500 ரூபா. காணிக்கை போடும்போது எங்கே இருக்குது 10 ரூபா? ஐயோ 10 ரூபா இல்லை, 100 ரூபா கொடுத்து சேஞ்ச் பண்ணி 20 ரூபா 50 ரூபா ஏதாவது இருந்தால் கொடுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவரை அப்படி தான் சேலஞ்ச் பண்ணுறோம். ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி பண்ணுறோம்? இருக்கிறதுல நோட்டில் சின்ன நோட்டாக பார்த்து எடுத்து அதை ஆண்டவருக்கு கொடுக்க பார்க்குறோம். ஆர் யூ சேலஞ்சிங் காட்? இப்போ இந்த அம்மா பண்ண சேலஞ்ச் என்ன தெரியுமா? she gave 100% of herself. நல்லா கவனிங்க. இப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறா தெரியுமா? தன்னுடைய 100% ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறா. இப்போ அந்த ராஜா என்ன பண்ணுவார்? புரியுதா புரியலையா? இப்போ அந்த ராஜா இவளை கூட அதிகமாக கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுக்க? அவருடைய 100% அவர் கொடுக்க ரெடி ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. கடவுளுக்கு உங்கள் காசு தேவையில்லை. இந்த காசை நீங்களே பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போக முடியாத போது பரலோக ராஜா அந்த காசை வச்சு என்ன பண்ண போறாரு? கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் தசமபாகம் கொடுக்கறது அவருக்கு ஒன்றும் பெரிய காசு இல்லை. ஏன்னா தசமபாகத்தை கவனிங்க. தசமபாகம் மட்டும் கர்த்தருக்குரியதுன்னு நினைக்கிறது பழைய ஏற்பாடு. தசமபாகத்தை கொடுத்துட்டா மீது 90% என் இஷ்டப்படி நான் செலவு செய்கிறேன் என்றால் who is the owner? யார் ஓனர்? நீங்க சொல்லுங்க, சும்மா மனசு திறந்து சொல்லுங்க. யார் ஓனரு? மற்ற 90% நான் என் இஷ்டப்படி செலவு பண்றேன்னா யார் ஓனரு? நான் என்ன சொல்றேன், எனக்கு 100% நான் சம்பாரிச்சு எனக்கு வந்துச்சு, போனா போட்டு நமக்கு 10% கொடுக்குறேன், டைத்து கொடுக்குறேன். அது இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகிடுச்சு, இந்த மாதம் கொடுக்க முடியாது, உங்களுக்குரிய சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் ஆண்டவரே. How you are treating God? The heavenly king எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? தசமபாகம் வேணும்னா கொடுப்பேன், வேணான்னா விட்டுருவேன். Are you challenging God? ஆண்டவர் சொல்றாரு தசமபாகம் எனக்குரியது. அல்லேலூயா. அப்ப மீதி இருக்கிற 90 யாருக்குரியது? அதுவும் சொல்லுங்க. வாய் வரமாட்டேங்குது இல்ல? வரமாட்டேங்குது. அந்த 90%, அதனால தான் நான் ஒரு கவிதை சொல்லி கொடுத்தேன், நிறைய பேர் தெரியும். 10 பங்கே பத்தாத போது 10ல் 1 கொடுத்தால் பத்தாமல் போவதில்லை. இது நம்ம மண்டைக்கு விளங்காது. அல்லேலூயா. 10 பங்கு என்ன ஆகாது? என்னுடைய தேவைக்கு பத்தாது. ஆனா 10ல் இன்னும் 1 கொடுத்த பிறகு இந்த 90% அவருடைய பரலோகத்தின் ராஜ்யத்தோடு கூட கனெக்ட் ஆயிடும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் தசம பாகத்தை செலுத்துகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, செலுத்துகிறேன். செலுத்துகிறேனுக்கும் கொடுக்கிறேனுக்கும் வித்தியாசம் இருக்கு. செலுத்துகிறேன் என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ ஆம் பேயிங் ரெண்ட். அப்படின்னா ரெண்ட் யாருக்குரியது? ஓனருக்குரியது. ஐ ஆம் பேயிங் டாக்ஸ். டாக்ஸ் யாருக்குரியது? கவர்மெண்ட்டுக்குரியது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஐ ஆம் பேயிங் இபி பில். அது யாருக்குரியது? கரண்ட் கம்பெனிக்குரியது. ஆனா கிவிங்கிறது வேற. டைத்தை பொறுத்த வரைக்கும் டைத் கிவிங் எழுதல, பேயிங் டைத். அல்லேலூயா. இஃப் யூ டோன்ட் பே யுவர் இபி பில் என்ன நடக்கும்? பீஸ் பிடிங்கிடுவான். இருட்டில் உட்காந்து நீங்கள் அல்லேலூயா ஆமேன் ஜோம் பண்ணா உடனே கொண்டாந்து மாட்டிடுவானா? சொல்லுங்க. மாட்ட மாட்டான். நீ என்ன கட்டி தான் ஆகணும். புரியுதா புரியலையா? கொடுக்கறத பற்றி பேசும்போது சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆசீர்வாதம் வருது, நான் விட போறதில்லை, நான் கற்றுக்கொள்ள போறேன். சர்ச்சு ஜெபம் பண்ணி ஏழையாவே இருக்கு. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆனா உலக மனுஷன் உழைச்சு ஆசீர்வாதமா இருக்கான். நம்ம பணத்தில் ஒரு மிரக்கல் எதிர்பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு அற்புதம். ஆண்டவர் சொல்றாரு, விதைப்பும் அறுப்பும் தான் உங்களுடைய பிரமாணம். அல்லேலூயா. விதைக்காம அறுக்காம நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஃபார்
எக்கனாமிக்கல் blessing, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நோ பிரேயர். பிரேயர்லால பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைக்காதீங்க. நோ ப்ராஃபஸி, இங்க இருந்து பணத்தை பார்த்து வான்னு சொன்னா உடனே வந்துடும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் நம்ம இத்தனை வருஷம் ஏமாந்துகிட்டு இருக்கிறோம் சொல்லி. ஆனா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அதனுடைய பிரின்சிபல் இருக்கு. பரலோக ராஜ்யத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், அவர் ஆவிக்குரிய சில விதிகளை எழுதி இருக்கிறார். அந்த விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். பணத்தை உண்டாக்குறதுக்கு வழி ஆண்டவர் எழுதியிருக்க. உண்மையுள்ள மனிதனோ அவன் காட்லி மேனா இருக்கானா அன்காட்லியான்ல, இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பேயிங் டைத், தசம பாகத்தை செலுத்துதல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தசம பாகத்தை செலுத்துதல். நீங்க டாக்ஸ் பே பண்ணலன்னா உங்களை என்னன்னு சொல்றாங்க? டாக்ஸ் நீங்க பே பண்ணலங்க, நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன், நிறைய டாக்ஸ் பே பண்ணல, உங்களை போலீஸ் கைது பண்ணுவாங்களா? அப்படின்னா ஏன் கைது பண்றாங்க? மோசடி பண்ற. அல்லோ, என்ன பண்ற சொல்லுங்க வாய் திறந்து. மோசடி பண்ற. யார மோசடி பண்ற? அந்த தேசத்தினுடைய அரசாங்கத்துக்கு நீ மோசடி பண்ற பை நாட் பேயிங் யுவர் டாக்ஸ். தசமபாகம் பே பண்ணலன்னா, மல்கியாவில் நான் சொல்ல வந்த மெசேஜே வேற. இயேசுவே கவனிங்க, மல்கியா வாங்க. ஆண்டவர் என்னை இதை சொல்றதுனால உங்களுக்கு சொல்றேன். மல்கியா வாங்க. எத்தனை பேர் நிறைய பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாத, கொடுக்கறத நினச்சி பயப்படாத. ஆமாம், ஹார்ட்லாம் சில பேருக்கு பீட் அதிகமாகுது. என்னடா கொடுக்கறத பற்றி பேசுகிறாரு? ஹே, ஆண்டவர் பணத்தை பற்றி தான் நிறைய பேசியிருக்கிறார் ஓமைகளா. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு. கவனிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்கலாமா என்ன அர்த்தம்? ஏமாத்தலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷன் கை கொடுத்து, பக்கத்தில் நல்லா கை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து, மனுஷன் தேவனை ஏமாத்தலாமா? ஏங்க, ஒரு அரசாங்கத்தை ஏமாத்தினாலே உன்னை ஜெயிலில் தூக்கி போடுறாரு, போலீஸ் வருது, ரைடு அடிக்குது, உன்னை தூக்கி போடுறாங்களே. நீ தேவனை ஏமாத்தினா தேவன் ரைடு அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? அனுப்புவார். எத்தனை பேர் அனுப்புவார்னு நினைக்கிறீங்க? அனுப்புவார். எப்படி அனுப்புவார் பாருங்க. நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். யார் அவரு? ராஜா. ராஜா தன்னுடைய குடிமக்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும். ரெண்டு இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க தசம பாகம் செலுத்துறதே நமக்கு ஆசீர்வாதம். கவனிங்க, கிவிங் தான் மல்டிப்ளை ஆகும். டைத்து மல்டிப்ளை ஆகாது. எத்தனை பேருக்கு புரியும்? இதில் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஒன்லி ஃபார் கிவிங். டைதிங் அப்படிங்கிறது என்ன? That is, if you are not paying your tithe, you are cheating God, because that tithe belongs to God and you are holding his property. அவருடைய ராஜ்யத்தில் அவர் அந்த ராஜ்யம் இயங்குவதற்கு சில காரியங்களை வச்சிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நீ அந்த ராஜ்யம் இயங்குறதுக்குன்னு கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறாரு. ஒன்று டைத்து, இன்னொன்று கிவிங். டைத்து நீர் பே பண்ணலன்னா அந்த ராஜ்யத்தினுடைய செயல்பாடு தடைபட ஆரம்பிக்கும். வண்டி இன்ஜின் மூவ் ஆகாது. பெட்ரோல் போட்டால் தானே மூவ் ஆகும். அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய வேலைகள் பூமியிலே நடப்பதற்கு அந்த தசம பாகத்தை தேவன் ஃபியூவலாக வச்சிருக்கிறார். இப்போ அது தடுக்கப்படும். யாருனால? ஒன்னால தடுக்கப்படும். இப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தசம பாகத்தை நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஹலோ, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? இந்த ஒரு என்னையை பார்த்தே கேட்கக்கூடாது, பக்கத்தில் பார்த்து பாருங்க. பக்கத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா சபிக்கப்பட்டவர்களா? எது டிசைட் பண்ணுதுங்க? நீங்க ஆசீர்வதிக்கப்படுறவங்களா சபிக்கப்படுறவங்களாங்கிறத டிசைட் பண்றது எது? தசம பாகமும் காணிக்கையும். நாட் பிரேயர், நாட் ஃபாஸ்டிங். உபவாசம் பண்றேன், ஜெபம் பண்றேன், நான் ஆவியில நிரம்பி 10 நிமிஷம் 1 மணி நேரம் குதிக்கிறேன், அதெல்லாம் உன் பொருளாதாரத்தை ஒன்றும் சீர்படுத்தாது. ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் சொல்லுகிற விதத்தில் செயல்படும் போதுதான் ஆராதனை பண்றதே. நல்லா கவனிங்க, ஆராதனை பண்றதே
ஆண்டவர் சொல்லுகிற விதத்தில் தான் ஆராதனை செய்யணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் வர்ஷிப், தசமபாகம். அப்புறம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 10ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 9ஆம் வசனம், நீங்கள் சபிக்கப்பட்டவர் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஹலோ, தசமபாகம் கொடுக்கலன்னா யாரை ஏமாத்துறோம்? இல்லை, வாய் திறந்து சொல்லுங்க. தசமபாகம் கொடுக்கலன்னா யாரை ஏமாத்துறோம்? ஆண்டவரை ஏமாத்துறோம், ஆண்டவரை ஏமாத்துறோம். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, 10ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 1 2 3 கோ. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். கொஞ்சம் கவனிங்க, எதுக்கு தசமபாகம்? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய டைத், டைத்னா நம்ம நினைக்கிற போல வெறும் பணங்கிற, நம்ம தான் அப்படி நினச்சிக்கிட்டோம். அப்போ 100 மூட்டை அரிசி வந்துச்சுன்னா 10 மூட்டை அரிசி கர்த்தருக்குரியது. சொல்ல மாட்டீங்க, எங்க பாஸ்டர் நாங்களாம் அரிசியாக வரோம். கோழி 10 முட்டை விட்டுச்சுன்னா 1 முட்டை கர்த்தருக்கு சொந்தம். அல்லேலூயா. இப்போ புரியுதில்ல? ஆமென். உன் கம்பெனிலேருந்து தங்க முட்டையாக வரணும்னு நினைக்கிறேன் ஓனர்கிட்டருந்து, ஆனால் 1 முட்டையை கூட நீ கர்த்தருக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. ஆண்டவர் பார்ப்பாரு. ஓ, நல்லா கவனிங்க, ஆண்டவர் ரொம்ப கரார் இந்த விஷயத்தில். He watch every action. நீ 2 பைசா போட்டாலும் பார்க்குறாரு, மீதி எவ்வளோ வச்சிருக்கணும் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி. அப்ப நல்லா கவனிங்க, மினிஸ்ட்ரி, காட்ஸ் கிங்டம் பூமியில செயல்படுவதற்கு பேசிக்கா ஆண்டவர் ஒரு செயல்பாடை வைத்திருக்கிறார். ஈவன் தோ 100% ஆண்டவருக்கு சொந்தமானாலும் ஆண்டவர் உன்னிடத்துல பர்டிகுலரா சொல்றாரு, அதுல 10ல் 1 பங்கை நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று விதைச்சு தான் ஆகணும். இது எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, திஸ் ஷோஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ். நீ உண்மையா இருக்கியா இல்லையான்னு காமிக்குது. திஸ் இஸ் கால்ட் ஃபெய்த் இன் ஆக்ஷன். எனக்கு பத்தல, ஆனாலும் என் தேவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். சரி, தசமபாகம் கொடுத்துட்டீங்க. ஹலோ, ஆமாவா? ஆமாவா இல்லையா? கொடுத்துட்டீங்க. இப்போ உங்க கணக்கில் மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் நினைப்பாருங்க, நம்ம டாக்ஸ் பே பண்ணுறோம் ராஜ்யத்துக்கு. டாக்ஸ் நம்ம பே பண்ணலன்னா அரசாங்கம் என்ன கஷ்டங்கள்லாம் போடும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரோடு போட முடியாது, ஆமாவா இல்லையா? எஜுகேஷனுக்கு இலவசமாக படிப்பு கொடுக்க முடியாது. ஹெல்த் சிஸ்டம் அது ஒழுங்காக இயங்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், இது எல்லாவற்றையும் இயக்குவதற்கு அந்த ராஜ்யத்திற்கு, அந்த அரசாங்கத்திற்கு டாக்ஸ் தேவைப்படுகிறது. அந்த டாக்ஸ் இல்லைன்னா அரசாங்கத்தில் என்ன பண்ண முடியாது? லீடர்ஸ்க்கு பே பண்ண முடியாது, பிரைம் மினிஸ்டருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, அங்கே இருக்கிற கலெக்டருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் அரசாங்கம் சம்பளம் கொடுத்து இந்த தேசத்தை, இந்த ராஜ்யத்தை, இந்த அரசாங்கத்தை இயக்கணும்னா பேசிக்கா அதுக்கு தன்னுடைய ஜனங்களிடத்திலிருந்து என்ன வரணும்? அதுக்கு டாக்ஸ் வரணும். அதுக்கு பேர் டாக்ஸ் என்று அரசாங்கம் வைத்திருக்கிறது. ஆனால் ராஜ்யம் எப்படி வைத்திருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் டாக்ஸ்ன்னு சொல்லலை, அதுக்கு பேர் தசமபாகம்னு சொல்லுது. அல்லேலூயா. நீ பணத்தை, தசமபாகத்தை கொண்டு வந்து கொடுக்கலன்னா அந்த ராஜ்யத்தின் செயல்பாடு தடைபடுகிறதுனால நீ ராஜ்யத்துக்கு இடரல் உண்டாக்குகிறாய். நீ உன்னுடைய பர்சனல் பிரச்சனையை நினச்சிக்கிட்டு எனக்கு இந்த மாதம் செலவு இருக்கு, அதனால நான் தசமபாகம் கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்றதுனால உன்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தை முன்னாடி வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை பின்னாடி வைக்கிற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் பிரச்சனை இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செயல்படுத்துறது கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடு, அப்ப ராஜ்யம் இயங்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென். பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேண்டிய அனைத்தும் இருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேண்டிய காரியங்கள் இயங்குவதற்கு தேவன் அடிப்படையான ஒரு வழியை உண்டாக்கி வைத்தார். இட் இஸ் a system, it is a process. அது ஒரு சிஸ்டம், அது ஒரு ப்ராசஸ். அது கொடுத்து அது இயங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். இன்னும் உங்களுக்கு தசமபாகத்தில் புரியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும்? பைபிள் சொல்லுது பாருங்க. அப்படி தசமபாகம் கொடுக்கும்போது அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, அல்லேலூயா, உங்கள் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ, அதனால் என்னை
அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? வானத்தை திறந்து அப்பயே கொட்டிடுவார்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. பைபிள் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஐ வில் ஓப்பன் த விண்டோஸ் ஆஃப் ஹெவன். ஹலோ, உங்களுடைய டைத்து ஒரு இந்த நமக்கு ஜன்னல்ல எல்லாம் ஒரு ஹூக் போட்டு வச்சுருப்பீங்கல்ல, ஹூக்கு. நீங்கள் தசமபாகம் கொடுக்கும்போது அந்த ஹூக் எடுக்கிறார். ஆமென். எதுக்கு தெரியுமா? கதவை திறந்து வைக்கிறார். ஏன்னா இனி நீ கொடுக்கிற ஒவ்வொன்றுக்கும் பல மடங்கு ஆசீர்வாதம் ரொட்டேட் ஆக போகுது. அல்லேலூயா. தசமபாகமே கொடுக்காம வெறும் 10 ரூபா காணிக்க போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய தசமபாகத்தின் எல்லை வருகிற வரைக்கும், கவனிங்க, நம்ம தான் கவரில் தசமபாகம் காணிக்கை விசேஷித்த காணிக்கை. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதம் நீ சம்பாதிக்கிறதுல, அந்த வாரத்தில் சம்பாதிக்கிறதுல எவ்வளோ கொடுக்குறேன்னு தான் பார்க்குறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் கொடுப்பதை பார்க்கிறார். ஓகே, இப்போ தசமபாகம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு எவ்வளோ தசமபாகம்? இப்போ நிறைய பேர் சொல்லுங்கள், எத்தனை பேர்? 1000 ரூபா. இப்போ ஒரு மனுஷன் தசமபாகத்தை நம்பலை, he didn't believe. So what he is giving? டெய்லி ஒவ்வொரு சண்டே சர்வீஸில் 100 ரூபா காணிக்க போடுறான். இப்போ அவனுக்கு ஆசீர்வாதம் வருமா? சொல்லுங்க. முதல்ல 100 ரூபா கணக்கில் வச்சுக்குவார் வரவு. எவ்வளோ வந்த பிறகு தான் தசமபாகம் கிராஸ் ஆகும்? 1000 ரூபா வந்த பிறகு தான் தசமபாகமே கிராஸ் ஆகும். அப்புறம் தான் கேட்டே திறக்கும். ஹலோ, 400 ரூபா இருந்துச்சுன்னா டெபிசிட் 600 ரூபா கணக்கில் இருக்கும். ஏன் கணக்கில் இருக்காது, அவர் கணக்கில் இருக்கும். புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளோ கணக்கு பார்ப்பாரா? எப்படி கணக்கு பார்ப்பார் நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் போதும். அவர்கள் எதிலிருந்து கொடுத்தார்கள் சொன்னார். எவ்வளவு கொடுத்தார்கள்? இட் இஸ் நாட் வாட் யூ கிவ், இட் இஸ் வாட் பர்சன்டேஜ் யூ கிவ். அல்லேலூயா. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க? அந்த அம்மா 2 பைசா கொடுத்த போது he said 100%. இன்னொருத்த வந்து 1 லட்சம் ரூபா போடும்போது அவர் சொல்றாரு 5%. ஸோ கர்த்தர் எப்படி பார்க்குறாருங்க? சொல்லுங்க, எப்படி பார்க்குறாரு? உன்னுடைய இன்கம் என்ன, உன் இன்கம்லேருந்து எவ்வளோ கொடுக்குற? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் இன்கம் என்ன, அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு. அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆண்டவருக்கு கணக்கு தெரியும். அல்லேலூயா. ரைட். இப்போ நீங்கள் ஃபுல்லாக டைத்தெல்லாம் செலவு கொடுத்துட்டீங்க. ஸோ யூ பெய்டு டேக்ஸ். பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை கொடுத்துட்டீங்க, இயங்குவதற்கு வேண்டிய அடிப்படை காரியத்தை கொடுத்துட்டீங்க. இப்போ பரலோக ராஜ்யம் என்ன பண்ணுது? ஒரு காரியம் செய்யுது, உங்கள் ஹெல்த் சிஸ்டத்தை சரி பண்ண ஆரம்பிக்குது. உங்கள் வீட்டில் ஹெல்த் இருக்குது பார்த்தீங்களா, ஆரோக்கியம், அது சீர்பட ஆரம்பிக்குது. பட் நாட் இன்கம். எக்ஸ்பென்ஸை தான் சரி பண்ணுது. அடுத்த வசனம் வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா, ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று பாருங்கள். என்ன ஆசீர்வாதம்? 11ஆம் வசனம் வாசிங்க. பூமியின் கனியை பட்சித்து போடு, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். என்ன நிமித்தம்? எல்லாரும் பாருங்க. பூமியின் கனியை, அதாவது உனக்கு ஃப்ரூட்ஃபுல். ஆண்டவர் சொன்னால பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. ஆண்டவர் சொன்னாரு நீ பலுகி பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை வாக்கு பண்ணியிருந்தார். இப்ப அது தடுக்கப்படுகிறது. எதனால தடுக்கப்படுகிறதுனா, ஆண்டவர் சொல்றாரு பூமியின் கனியை என்ன பண்ண போற? பட்சித்து போடுகிறவைகள். எல்லாரும் சொல்லுங்க, பட்சித்து போடுகிறவைகள். நீ தசமபாகாம கொடுக்க முடியாம இருக்கும்போது, கொடுக்காம இருக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்குதுன்னா, உங்களை அறியாமலே உங்கள் வீடுகளிலே அநேக பூச்சிகள், துருக்கள், இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றையா கெடுக்க ஆரம்பிக்குது. ஆனா இப்ப என்ன பண்றாரு? when you give the tithe, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை, தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அவைகளை கண்டிக்கிறார். எல்லாம் என்ன செய்யறாரு? தசமபாகம் கொடுக்கும்போது எல்லாரும் சொல்லுங்க, பலகனியை திறக்கிறார், அப்புறம் பூச்சிகளை கண்டிக்கிறார். இனிமே அந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாது. எந்த பூச்சி? சிக்கன் குனியா பூச்சி, கொசு, இதுக்கெல்லாம் சொல்ற அந்த வார் அன்னெசரியா அந்த வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ணக்கூடாது? கண்டிக்கிறார். நீ என்னதான் கொசுவலை போட்டாலும் வெளியில வரும்போது கடிச்சிருது. ஆனா ஆண்டவர் கண்டிச்சா கொசு ஒன்னே கடிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா.
கொசு கடிக்காதுன்னு என்ன அர்த்தம்? கொசு கடிச்சாலும் வியாதி வராது. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆசீர்வாதங்களை இவ்வளவு நாள் பட்சித்து கொண்டிருக்கிறவைகளை நான் தடுக்க போகிறேன். அப்ப தசமபாகம் என்ன பண்ணுது? ஹெல்த் சிஸ்டத்தை சரி பண்ணுது. உன் பிள்ளைங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. எஜுகேஷன் சிஸ்டத்தை சரி பண்ணுது. உன்னுடைய பொருளாதாரத்துல, உன் வேலை சிஸ்டத்துல, மார்னிங் போகும்போது நீ 5 நிமிஷம் லேட்டா போனதுனால ஒரு நாள் அட்டெண்டன்ஸ் பைசாவை நீ இழந்து போக மாட்டே. கரெக்டான டைம்ல பஸ் வரும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? காலையில் எந்திரிச்சு அயன் பாக்ஸை வச்சு தேய்க்கும் போது சட்டை புஷ்ஷுன்னு ஆகாது. இப்போ இதெல்லாம் நெகட்டிவா நடக்கிற சில காரியங்கள்லாம் தடுக்கப்படும். இதன் மூலமா, தசமபாகம் மூலமா ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை நான் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை என்ன பண்ணுவதில்லை, இனிமே அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி இனிமே என்ன பண்ண முடியல, பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. புரிந்தவங்கள கையை உயர்த்தி வர அல்லேலூயா. So tithe will regulate your life. அவ்வளவுதான். Tithe will regulate your life. நீ நார்மலா செய்யற வேலை உனக்கு ரெகுலரா பிசினஸ் நடக்கிறதுக்கு நார்மலா செஞ்சுட்டு இருக்கும். பட் ரெண்டாவது கிவிங் இருக்கு பாருங்க. இந்த கிவிங், நான் முதல்ல சொன்ன பாருங்க, ராஜா. இப்ப நீ ராஜாவை சந்திக்க போகும்போது தசமபாகம் கொடுத்துட்ட. இப்ப நீ காணிக்கையை கொண்டுட்டு போற. நீ காணிக்கையை கொண்டு போய் கொடுத்தோன்னே, now you are challenging God. How you are challenging God? ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு கொடுக்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப தேவை இருக்கு. Now I am challenging you. நாம கொடுக்குற ஆண்டவரே, it is not challenging God, it is challenging God's character. கடவுள் நல்லவரா இருக்கார் பாருங்க, அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார்ல. நீ கொடுத்தோன்னே அந்த பகுதி தூண்டப்படும். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி கொடுத்தான் பாத்தியா? அவர் இயேசு சும்மா வந்தார், உடனே சீசரில் கூப்பிட்டு சொல்லலை பாரு அந்த அம்மா எப்படி கொடுத்துச்சுன்னு. உடனே சூதர்களுக்கு முன்னாடி சொல்லுவார், பார்த்தியா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என் பிள்ளை வந்து கொடுத்துட்டு போகிறான் பாரு. அல்லேலூயா. பஸ்ஸுக்கே அவனுக்கு காசு இல்லை, அவன் கொடுத்துட்டு போகிறான். இப்போ நீ கிளம்பி பஸ்ஸுக்குரிய காசை இங்கே போட்ட. இப்போ நீ கிளம்பி அங்கே போகிறதுக்குள்ளே இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாகணும்? உனக்கு பஸ்ஸுக்கு காசை ரெடி பண்ணணும். அங்கே ஒரு அம்மா அனுப்புவார், அது பூவை விற்றுக்கிட்டு இருந்தது வேகமாக வந்து கடையில் நிற்கும். உன்னை பார்த்தா நான் எம்மா வாமா அப்படின்னு சொல்லும். நீ சொல்லுமா, ஸ்தோத்திரம்மா, நல்லா இருக்கீங்களா, எங்கம்மா ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வரல. அண்ணா ஆமாம்மா அப்படியெல்லாம் ஆயிடுச்சுமா, பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நீ வேகமாக எப்படிம்ப. ஆனால் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. உடனே அந்தம்மா சொல்லும், வை நான் எடுக்கிறேன் டிக்கெட். இல்லைம்மா பரவாயில்ல, இல்லை நான் தான் எடுப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. கிவிங் வில் மல்டிப்ளை யுவர் பிளெஸிங். இதை ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? அப்போ தசமபாகமே செலுத்தாத ஒரு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவது கடினம். கடினம். அது நீ தசமபாகம் செலுத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் ப்ராப்பராக இயங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப இதுக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? இதுக்கு தடையா, இதான் மெயினா, இதுக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? ஓனர்ஷிப். இது என்னுடையது, என்னுடையதை என் இஷ்டப்படி செலவிட எனக்கு உரிமை இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னுடையதே கிடையாது. ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. when you become a kingdom man, தேவ ராஜ்யத்தின் மனிதனா மாறும்போது உன் பொருட்கள் எல்லாம் அவருடையதாய் மாறுகிறது, அவருடைய பொருட்கள் எல்லாம் உன்னுடையதாய் மாறுகிறது. அல்லேலூயா. யாரு இதுல ஆசீர்வதிக்கப்படுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களா ஆண்டவரா? ஏன்னா காட்ஸ் ப்ராப்பர்ட்டி முழுசும் பூமியும் அதுவும் நிறைவும் அவருடைய ப்ராப்பர்ட்டி. உன் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? நீ வீடு வாடகை, சைக்கிள் பழசு, பைக் வாங்கி 15 வருஷம் ஆச்சு, எப்போ கலண்டு ஓடுமோன்னு தெரியாது. அல்லேலூயா. செயின் எல்லாம் அடகு கடையில் இருக்கு. உன்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வருது. அல்லேலூயா. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வருது. என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னா, ஒன்று தான் என்னை கொடு, என்ன தான் நான் உனக்கு தரேன். நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அரிசியை நீ கொண்டு வா, உமியை நான் கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிட்லாம். ஊதுனா எது பறந்துடும்? உமி பறந்துடும், அரிசி தான் இருக்கும். எது? அவருடைய தான் இருக்கும். ஒன்றுது ஏற்கனவே நெகட்டிவ்ல இருக்கு. கணக்கு போட்டு பார்த்தா எல்லாத்தையும் கணக்கு போட்டு உன் சொத்தெல்லாம் ஒரு சைடு எழுது, உன்னுடைய கடன்லாம் எழுது, மொத்தமாக எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா ப்ளஸில் வந்தால் நீ தப்பிச்ச, மைனஸில் தான் நிறைய வீட்டில் வருது. அப்புறம் என்ன நீ பெருசாக என்னமோ ஆண்டவர்கிட்ட என்னுடையது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஏற்கனவே உன்னுடையது மார்வாடி உடையது. அவன் எப்போ வந்து உன் மண்டையை தட்டி ஒன்றை இருக்கிறத பிடிக்கிட்டு போக போகிறான்னு தெரியாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரே, இப்பையும் சொல்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வழி இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்கிறத நீ செய்யின்னு சொல்கிறார். எத்தனை பேர் செய்ய ரெடியாக இருக்கிறீங்க?
அல்லேலூயா. இப்போ என்ன ஆண்டவர் சொல்ல வராருன்னா, இந்த ஓனர்ஷிப்புங்கிற இந்த கான்செப்டை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய காரியத்தில் தப்பிக்கலாம். எதில் தப்பிக்கலாம்னா, முதலாவது உன்னுடைய சொத்து எல்லை இல்லாததாய் மாறும். அல்லேலூயா. ரெண்டாவது உனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது. ஃப்ரஸ்ட்ரேஷன், ஐயோ ஃபீஸ் வருதே இல்லையே இல்லையே நினைக்க மாட்டேன். நீ உடனே என்ன கேட்ப, பிள்ளை அப்பா அட்டாகிய உங்கள்கிட்ட வந்து கேட்குற மாதிரி நீ டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அப்பாட்ட போய் சொல்லுவ, இன்றைய ஆகாரத்தை இந்த மாதத்தில் எனக்கு தாங்க ஆண்டவர், அண்டண்டை ஆகாரம் இன்னைக்கு வேணும் ஆண்டவரே, இன்னைக்குரிய காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமையே சொல்லிடுவேன், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லா தேவையும் உம்முடைய ராஜ்யத்தினால் சந்திக்கப்படுகிறது ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ தேவன் உனக்கு முன்கூட்டியே சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிடுது, டிப்ரெஷன் போயிடுது. அப்புறம் என்ன ஆகுறதுன்னா ஸ்கேர்சிட்டி போயிடுது, இல்லை பாவர்ட்டி இல்லை, இந்த நிலைமை மாறிடுது. ஏன்னா இப்போ உன்னுடையது யாருடையது? அப்போ நீ ஏழையாக இருந்தாலும், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஏன்னா பலவீனம் என்னுடைய பலவீனம் என் தேவனுடைய பலத்தினால் பலனாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஏழை என்னன்னு சொல்வானாக? தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்வானாக. எப்போ சொல்ல முடியும் தெரியுமா? அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் மகன் என்பதையும் என்னுடையது எல்லாம் கர்த்தருடையது என்பதை உணர ஆரம்பிச்சிட்டான்னா, இந்த 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 என்னுடையது என்கிற ஆவி அவனிடத்துல இருந்து வெளியில் போயிடுச்சுன்னா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடையதுங்கிற ஆவி உங்கள்கிட்ட இருக்கா? கையை பிடிச்சி கேளுங்க, என்னுடையதுங்கிற அந்த அந்த ஆவி இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு நாளும் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாயிட்டே இருக்கும், கடன் பிரச்சனை பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ண கவனிங்க, இந்த என்னுடையது என்னுடையது அப்படின்னு நினைக்கிற இந்த ஆவியினால தான் நிறைய பேர் திருடுறான், நிறைய பேர் லஞ்சம் வாங்குறான். ஏன்னா என்னுடையதை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. அதனால தான் நிறைய பேருடைய வாழ்வில் மரணம் வருது. பிபியில் பாதியிலே செத்து போயிடுறான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சானா ஒருத்தன், சேர்த்து வச்சு ஆத்மாவே உனக்காக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கு வஞ்சு அடித்தான் பாருங்க, பட்டுன்னு ஹார்ட் நின்றுச்சு. அல்லேலூயா. அப்படியே பொத்துன்னு விழுந்தான். ஆண்டவர் கேட்குறாரு, இப்போ இது யாருடையது? எப்போ கேட்குறாரு பாருங்க, நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அவன் தான் போயிட்டானே. ஹலோ, நல்ல கவனிங்க பேரண்ட்ஸ், வாழ்நாளெல்லாம் பிள்ளைக்காக சேர்த்து வச்சு செத்துறாதீங்க. ஹலோ, வயிற்ற கட்டி வாயை கட்டி அதை கட்டி இதை கட்டி உன்னை அப்படி யார் சேர்க்க சொன்னது? சேர்க்கணும் அவசியம், அதன் அடுத்து வர. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஆகணும்? பெருக ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. பெருக ஆரம்பிக்கணும். இந்த பெருக்கத்துக்கான விதை உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொரு பழத்தையும் படைக்கும் போது அதுக்குள்ள என்ன வச்சு படைச்சாரு? விதையை வச்சு படைச்சார். நல்ல கவனிங்க, இந்த விதைக்குள்ள எவ்வளவு பழங்கள் இருக்கு, எவ்வளோ பழங்கள் இருக்கு. ஆனால் அந்த விதை விதையாகவே இருக்கக்கூடாது, அது என்ன பண்ணப்பட வேணும்? விதைக்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ள அது வருகிற நாட்களில் அதை டீச் பண்ணுறேன். அந்த பாட்டுக்கு போனோன்னா பெரிய பாட்டு, அது வேறு மாதிரி போயிடும். ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற சில திறமைகள் தாளந்துகள் எல்லாம் சரியான இடங்களில் விதைக்கப்படும் போது நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. உங்களுடைய நாலேஜ் விதைக்கப்படும், உங்களுடைய ஐடியாஸ் விதைக்கப்படும், உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் விதைக்கப்படும். இன்னொரு வகையாக சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்குள்ள மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு பெருக்கத்துக்கான ஒரு பகுதியை தேவன் உள்ளே உங்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு முறை கடன் பிரச்சனை வரும்போது அந்த அம்மா அப்பா உன்னிடத்தில் இருப்பது என்ன? 5 அப்பம் 2 மீன். எல்லா சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஐயா சாப்பாடு இல்லை, எல்லாரையும் அவங்க ஊருக்கு அனுப்பிடுங்க. ஆண்டவர் என்ன கேட்டாரு? உங்களிடத்தில் இருப்பது கண்டுபிடி. இவ்வளவுதான் இருக்கு, நோ ப்ராப்ளம், தட் இஸ் சீடு, அது விதை. Now I am going to bless. இப்போ அது மல்டிப்ளை ஆக போகுது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதத்துக்கு பிறரை பார்க்காதீங்க, ஆசீர்வாதத்துக்கான விதை உங்களுக்குள்ள தான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா ஒழுங்கா சர்ச்சுக்கு ரெகுலராக வாங்க. அல்லேலூயா. அதை நான் இன்னைக்கு பேச மாட்டேன், வர நாட்களில் தான் பேச போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மெயினாக த ஸ்பிரிட் ஆஃப் ஹோர்டிங். ஹோர்டிங் அப்படின்னா என்னன்னா, கவனிங்க, ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, காலையில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மன்னாவை அனுப்புவேன்.
நீங்கள் டெய்லி காலையில் போய் ஒரு ஒரு மனுஷன் 5 வீட்டில் 5 பேர் இருக்கீங்களா, 5 பேருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்க, மீதி என்ன பண்ணாத, வைக்காத. ஆண்டவர் ரேஷன்ல என்ன சொல்லியிருக்கிறார்? ரேஷன்ல என்ன சொல்லியிருக்கிறாரு? 5 பேருக்கு என்ன வேணுமோ அதை 5 பேருக்கு எடுத்துக்க, 4 பேருக்கு வேணுமோ அதை எடுத்துக்க, நாளைக்காக கவலைப்படாத, நாளைக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னார். ஆனால் மக்கள் விட்டாங்களா? நாளைக்கு ஒருவேளை வரலன்னா, பாஸ்டர் நான் தசமம் கொடுத்துட்டு எனக்கு வரலன்னா, நம்ம பயமே என்ன தெரியுமா? எனக்கு வரலன்னா என்ன பண்ணுறது? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மனிதர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் ஸ்கேர்சிட்டியை கண்டு பயப்படுறாங்க. தனக்கு இல்லாமல் போய்விடுமோ, ஹலோ, தனக்கு இல்லாமல் போய்விடுமோ. எங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலே இது நடந்திருக்கும். திடீர்னு காலையில் கரண்ட்டு கட் ஆகிடும், சரிங்களா? காலையில் கரண்ட்டு கட் ஆனோடனே நம்ம உடனே இன்னைக்கு ஃபுல்லாக கரண்ட் இருக்காது அப்படின்னு சொன்ன நியூஸ் கேட்ட மாத்திரத்தில் உடனே பாத்ரூமில் போய் இருக்கிற பைப்பெல்லாம் திறந்து விட்டு வேகமாக பக்கெட்டில் பிடிப்போம். ஏன்? அந்த 5 வீட்டுக்காரனும் பயன்படுத்துகிற அளவுக்கு காலையில் தண்ணி போட்டாச்சு டேங்கில். ஆனால் என்ன பயம், அந்த வீட்டுக்காரன் பிடிச்சிட்டான்னா நமக்கு இல்லாமல் போயிருமே. ஓடு பாத்ரூம் ஓடு, டப்பு டப்புன்னு. எத்தனை பேர் திறந்து விட்டுருக்கீங்க? உண்மையை சொல்லணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்கேர்சிட்டி வந்துருமோன்னு பயம். நான் என்ன பண்ணுறேன்? சேர்த்து வச்சுறேன். கடைசியில் பிடிச்சி வச்ச தண்ணி 3 நாளைக்கு இருக்கும், அதில் புழு வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? தண்ணியை தூக்கி அப்புறம் எல்லாம் ரெகுலேட் ஆகி மறுபடியும் மெட்ரோவில் தண்ணி வந்தோன்னா அதை பிடிக்கிறதுக்கு இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றுவோம். நல்லா கவனிங்க, God will never waste. அல்லேலூயா. கர்த்தருக்கு வேஸ்ட் பண்ணுறதே பிடிக்காது, வேஸ்ட் பண்ணுறதே பிடிக்காது. கர்த்தர் நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் தான் பார்க்குறாரு. அதனால தான் சொல்கிறாரு, நாளைக்காக சேர்த்து வைக்காத, நீ முதல்ல இன்னைக்குரியதை யூஸ் பண்ணிக்கன்னு சொன்ன போது இவங்க எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வச்சானுங்க. பாருங்க என்னாச்சு தெரியுமா? பைபிள் சொல்லுது, அடுத்த நாள் காலையில அவைகள் எல்லாம் பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. ஹலோ, அப்படின்னா பாஸ்டர் அடுத்த நாள் சேர்த்து வைக்க கூடாதா? சேர்த்து வைக்கலாம். எப்ப அப்படின்னா 6வது நாள் வருது, வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் சொல்றாரு, சனிக்கிழமை ஓய்வு நாள், அன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுக்கிற நாள், அன்னைக்கு நீ என்ன பண்ணாத, காலையில் எந்திரிச்சு போகாத, அன்னைக்கு மண்ணா வராது. ஸோ வெள்ளிக்கிழமை நீ எல்லாத்தையும் டபுள் மடங்கா சேர்த்து வச்சுக்க அப்படிங்கிறார். அதே மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க அடுத்த நாளுக்கு, அன்னைக்கு பூச்சி பிடிக்கல. ஓ அல்லேலூயா. காட்ஸ் பிரின்சிபல் பாருங்க எப்படி வேலை செய்யுது. சேர்த்து வையின்னு அவர் சொல்லும்போது நீ சேர்த்து வை, அது ஆசீர்வாதம். சேர்த்து வைக்காதன்னு சொல்லும்போது நீ சேர்த்து வைக்காத, அதுவும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ நான் சேர்த்து வைக்கணுமா வேணாமா? நீ தசம பாகத்தில் கொள்ளையடிச்சு சேர்த்து வைக்காத, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொள்ளையடிச்சு சேர்த்து வைக்காத. ஒருத்தன் சேர்த்து வச்சான், எரிகோவிலேருந்து வந்து அவன் ஒன்று எடுத்து கொண்டாந்து உள்ளே வச்சான், கடைசியில் அவன் குடும்பமே செத்தாங்க, ஒன்றுமே பயன்படுத்தாமல் செத்து போனான். ஏன்? ஆண்டவர் தொடாதன்னு சொன்னது என்ன பண்ணா? தொட்டான். தசம பாகத்தை தொடாத, அது தேவனுக்குரியது. அல்லேலூயா. மீதி 90% அதுவும் தேவனுக்குரியது. அதில் நான் எப்படி செயல்படணும் அப்படின்னா, கர்த்தர் எப்படி அதை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அப்படி செலவழிக்கணும். அல்லேலூயா. அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஹோர்டிங் ஸ்பிரிட் எனக்குடையதுன்னு சேர்த்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்பிரிட்டு தான் ஆண்டவர் எதிர்க்கிறார். எதுக்காக அப்படின்னா, அப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் தான் தனக்காக நிறைய சேர்த்துட்டே இருப்பாங்க. இனிமேல் நான் கேட்குறேன், நம்ம ஊரில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் உலக பட்டியலில் இருக்கிறாங்க, இன்னும் அவங்க எதுக்காக சேர்க்குறாங்க? நீங்கள் சொல்லுங்கள். எதையா ₹1 கொண்டு போடுறாங்களா? ஒன்றுமே கொண்டு போகல. ஏன் அள்ளி கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க வர மாட்டேங்குது? ஏன்னா எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வாகாரி சொல்ல போகிறேன். எத்தனை பேர் கவனிக்க ரெடியாக இருக்கிறீங்க? யார் யாரெல்லாம் இந்த தன்னுடையதுங்கிற ஆவி பிடிச்சாங்களோ அவங்க தேவனுடைய நதியில டேம் கட்டுறான். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? நதி ஓடி வருது, அவன் என்ன பண்றான்? வேணுங்கிற அளவு தண்ணி மொண்டுக்கலாம், வேணுங்கிற அளவு குடிச்சுக்கலாம்.
ஆண்டவர் சொல்றாரு உனக்கு வேணுங்கும் போதெல்லாம் ஒண்டுக்கம்மா அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன பண்றான், ஒருவேளை இல்லாம போச்சுன்னா, இந்த நதி வறண்டு போச்சுன்னா என்ன பண்றது, அதனால நான் ஒரு டேமை கட்ட போறேன். இதுதான் அந்த ஸ்பிரிட். அப்படி டேம் கட்டுறதுனால என்ன ஆகும், இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு, உதாரணமா நீங்க பார்த்துருப்பீங்க, கர்நாடகாவுக்கு தமிழ்நாடுக்கு என்ன பிரச்சனை, மேகதாதுவில் டேம் கட்டணுங்கிறாங்க. ஏன் இந்த தமிழ்நாடு எதிர்க்குது, அங்க டேம் கட்டினா இங்க தண்ணி வராது, தண்ணி வராது. வேணும்னு நினைச்சா அவங்க திறந்து விடலாம். இட் இஸ் அண்டர் தேர் அத்தாரிட்டியா மாறிடும். அதனால தான் சொல்றேன், நீ கட்டாத, தண்ணி வரதை விடு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்கிறேன், உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்க. அதுதான் தேவராஜ்யம். புரிஞ்சவங்களாம் ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உன்னிடத்துல வரது உன்னோட நின்றுச்சுன்னா நீ டேம் கட்டி இருக்கிறன்னு அர்த்தம். உன்னிடத்துல வருகிறது தேவனுடைய விருப்பப்படி வெளியில போகுதுன்னா நீ டேம் கட்டலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நீ என்ன செய்யணும், ஆண்டவரே என்னுடையது என்னுடையதல்ல, எல்லாம் உம்முடையது. அல்லேலூயா. நதி உம்முடையது ஆண்டவரே, ஆசீர்வாதம் எனக்கு ஒரு நாள் குறைவுபடாது. அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் உம்மை தேடுறேன், நீர் தான் ராஜா. நான் நல்லா இருந்தாலும் ராஜாவுக்கு பெருமை, நான் நல்லா இல்லாம போனா உமக்கு தான் அசிங்கம். இந்த சர்ச்சுக்கு வரீங்க, உங்க பிள்ளை ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டு வரான், நீங்க என்ன சொல்லுவீங்க, டே எத்தனை சட்டை இருக்கு, நம்ம பிள்ளைங்க சில இதைத்தான் போடுவேன் அப்படின்னு நிற்கும். நம்ம என்ன சொல்லுவோம், இதை போடாதடா, இது கிழிஞ்சிருக்கு, நல்லா இல்லடா, அது சொல்லு, இதான் போடுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது அவனுக்கும் அசிங்கம். சொல்லுங்க, உங்களுக்கு அசிங்கம்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்க பிள்ளை கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வந்தா, நல்லா கை உயர்த்தி காண்பீங்க, என் பிள்ளை கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வந்தா எனக்கு அசிங்கம். ஆமாவா? ஒரே சட்டையை போட்டு வரான், ஒரே சட்டை, அதே சட்டை தான் அதே போட்டு வரான், உங்களுக்கு அசிங்கம்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்போ ஒரு அப்பா, ஒரு நல்ல சோர்ஸு, அவர் என்ன நினைப்பார்னா, நீ இல்லாமல் போனா எனக்கு அசிங்கம். அல்லேலூயா. நீ மக மாதிரி இருக்கணும், நீ அப்பா மாதிரி இருக்கக்கூடாது. நான் மகன், எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அப்பா ஆமென். பரலோக தேவனை பார்த்து, நீங்க தான் என்னுடைய சோர்ஸு, நீங்க தான் என்னுடைய எஜமா, நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவீங்கன்னு சொல்லும்போது சட்டை கொடுக்காதவன்லாம் கொண்டாந்து கொடுப்பான். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வாய்க்காலாய் மாறு, நீ டேமா மாறாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வாய்க்காலா மாறுங்க, நீங்க நதியில டேம் கட்டாதீங்க. அல்லேலூயா. இந்த ஆவி இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ தெரியுமா? கர்த்தர் உன்னை பார்த்து, இன்னைக்கு போயிட்டு சௌதரிக்கு இது ஒரு தேவை இருக்கு, கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன பண்ணுவ? காலைல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார், அவருக்கு இன்னைக்கு ஒரு 500 ரூபா தேவைப்படுது, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நீ will go and give. ஒருவேளை நீ கொடுக்கலன்னா சௌதரி என்னை கஷ்டப்படுவார். அவருக்கு வர வேண்டிய பணத்தை தடுத்து வைத்த குற்றத்துக்கு நீ ஆளாயிருவ. ஹலோ, நான் சொல்லவா? உங்க வீட்டுக்கு வர வேண்டிய நிறைய ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட ஆவி படைத்த மனிதர்களால் தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவங்களெல்லாம் அவர் ரிலீஸ் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்? தசம பாகத்தை செலுத்தணும். இதெல்லாம் வச்சிருக்கு பார்த்தீங்களா? அவைகளெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பார். ரிலீஸ் நீ கொடுத்தாதான் அவன் குடும்பத்துக்கு போக முடியும். அப்போ பாருங்க, பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னா, எல்லாருடைய தேவையை சந்திப்பதற்கு எல்லோரையும் பயன்படுத்துகிறது. அல்லேலூயா. நான் பரலோக ராஜ்யத்தின் மனிதனா, என்னுடையதுங்கிற அந்த உணர்வு இல்லாமல் இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் கொண்டு எடுத்துக்கங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்களை எடுத்துக்கங்க. சில ஊழியங்களில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியல, இடமா வாங்கி போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா தேவராஜ்யத்துக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை கூட தன்னுடைய ஆர்கனைசேஷன் பணமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஏழை பாஸ்டருங்க, ஏழை சபைகள், கிராம சபைகள் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனா நிறைய பணத்தை ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அனுப்பும் போது யாரோ ஒருத்தர் டேம் கட்டினதுனால இன்னைக்கு நிறைய சபைகள் கட்டப்படாம இருக்கு. நான் சொல்றது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். நான் ஒன்று சொல்லவா, நீங்க அந்த மாதிரி டேமா மாறக்கூடாது. இதுக்கு ஒருத்தர் தான் ஆமேன் சொன்ன மாதிரி கேட்டுச்சு. ஆமேன். பக்கத்தில் பார்த்து, நீங்க டேமா மாற விரும்புறீங்களா, வாய்க்கால மாற விரும்புறீங்களா? அல்லேலூயா. ஆமேன். God must trust you. God must trust you. கர்த்தர் உங்களை நம்பணும். எத்தனை பேரை கர்த்தர் நம்புவார்னு நினைக்கிறீங்க?
பண விஷயத்தில் கர்த்தர் உங்களை நம்புவாரா? எப்படி நம்புவாருன்னா, நான் உன்ட்ட கொடுத்து நான் போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னால் நீ போய் கொடுக்கணும். அல்லேலூயா. உனக்கு திடீர்னு ஒரு போனஸ் வரும், கர்த்தர் சொல்லுவார், இதில் ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு வா, உனக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா தானே கிடச்சிருக்கு, போய் கொடுத்துட்டு வாம்பார். இந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சபைகளிலே பஞ்சம் இருக்காது, தேவராஜ்யத்தில் பஞ்சம் இருக்காது, பூமியிலேயே பஞ்சம் இருக்காது. அல்லேலூயா. சில நாடுகள் கொளித்து இருக்கிறது. அரபு நாடுகள்லாம் எவ்வளோ கோடி கோடியாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போனீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் எலும்பு தோலுமா செத்துக்கிட்டு இருக்கிறான். காரணம், தி ஸ்பிரிட். ஹவுடிங், என்னுடையது என்னுடையது என்னுடையது. இந்தியாவில் இல்லாத கோடீஸ்வரர்களா? எந்த கோடீஸ்வரர் பாம்பேல பெரிய வீடை கட்டியிருக்கிறாரோ அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்லம் இருக்கு. யாரை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. அதுதான் டெமோக்ரஸி. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எல்லாரையும் வாழ வைக்கிற ராஜ்யம். கையை தட்டி அல்லேலூயா, நல்லா கையை தட்டி. ஏன்னா அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஓனர்ஷிப் உங்களுடையது நினைக்கிறது ஒரு டேஞ்சர் இருக்கு. இப்போ பிரசங்கி வாங்க, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வாங்க, பிரசங்கி 5ஆம் அதிகாரம். ஆமென். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. நல்லா கவனிங்க. பணத்தை தேடி நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா பணம் உங்களுக்கு திருப்தி கொடுக்காது, அது உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான சொல்றேன், நல்லா கவனி. எல்லாரும் என்ன பாருங்க. பணத்தை தேடி நீ ஓடாம தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள்ல நீ இறங்கும் போது பணம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. பணம் எப்பயுமே யார்கிட்ட அட்ராக்ட் ஆகும்னா, யார் ஒழுங்கா பணத்தை மேனேஜ் பண்றாங்களோ அவங்கள்ட்ட அட்ராக்ட் ஆகும். அடுத்த வாரத்தில் நான் அதை பற்றி நிறைய பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய கொண்டு வந்திருந்தேன், ஆனால் அந்த பார்ட் நான் போக முடியல. ஆண்டவர் இதை வழி நடத்துறதுனால இதை சொல்லிக் கொடுக்குறேன். கவனிங்க. 11ஆம் வசனம். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்கள் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? அல்லேலூயா. இந்த மாதிரி ஆளு பணத்தை பார்க்கறதுல தான் அவனுக்கு திருப்தி. காலையிலேருந்து சேர்த்து வச்சு ஓடிட்டு திங்கிறது கூட நேரம் கிடையாது. எத்தனையோ அரசியல்வாதிகள் இன்னைக்கு ஜெயிலில் உட்காந்துருக்கிறான். ஏன்? பணத்தை சேர்த்து அனுபவிக்கல. அதை தின்றவன் யாரோ ஒருத்தன் பினாமி பேரில் போட்டு அவன் தின்னுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 13ஆம் வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 13. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே. ஆங்கிலத்தில் ஓனர்னு எழுதியிருக்கு. ஐஸ்வர்யமானது அதனுடைய ஓனருக்கு கேடு உண்டாக்கும்படி சேகரித்து வைக்கப்படுகிறது. நல்லா கவனி. இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் த ஓனர், யுவர் மணி வில் டெஸ்ட்ராய் யூ. பண ஆசை உங்களை கொன்றும். ஆனால் நீ பணம் தேவனுடையது நினைக்க ஆரம்பிச்சின்னா பண ஆசை உன்னை விட்டு வெளியில் போயிடும். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பண ஆசையை விட்டு நம்ம வெளியில் வரணும். தேவராஜ்யத்தின் பிள்ளைகள், பணம் நமக்கு தேவை. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை எப்பொழுது வரும் தெரியுமா? என்னுடையது என்று சொல்லும்போது. அப்போ இந்த காரியங்களை கடந்து நாம் வர வேண்டும். மத்தேயு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் காமிச்சிட்டு நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 25 வாங்க. இந்த ஓமையை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒவ்வொன்றா தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கான்? ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து எதை கொடுத்தான்? ஆஸ்தியை கொடுத்தானா? தாளந்தை கொடுத்தானா? அதில் என்ன போட்டிருக்கு வாசிங்க. எந்த ஆஸ்தி? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, தன் ஆஸ்தியை. ஹலோ, எல்லாம் கவனிச்சிங்களா? பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷன் கிளம்பி போகும்போது எந்த ஆஸ்தியை கொடுத்தான்? தன் ஆஸ்தியை கொடுத்தான். உங்கள்கிட்ட இருக்கிறது யாருடைய ஆஸ்தி? உங்கள் ஆஸ்தி அல்ல, அவர் உங்களுக்கு கொடுத்த ஆஸ்தி. அல்லேலூயா.
தன் ஆஸ்தியை கொடுக்கிறான். அப்புறம் அவன் என்ன பண்ணானா, ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. எப்படி கொடுத்தான்? 15 வசனம். அவன் அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்தில் 5 தாலந்தும் ஒரு இடத்தில் 2 தாலந்தும் ஒரு இடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். கவனிங்க, இங்கதான் ஒரு ரகசியம் இருக்கு. இங்க ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, ஒருத்தனுக்கிட்ட 5 தாலந்து கொடுக்கிறார், எல்லாரும் நினைப்பாருங்க. இன்னொருத்தன்ட்ட 2 தாலந்து இருக்கு, இன்னொருத்தன்ட்ட 1 தாலந்து கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த வித்தியாசத்தை உண்டாக்குகிறார்? நமக்கு அதான் பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம் தானே. அப்ப ஏன் ஒருத்தன் 5 தாலந்து இருக்கு, ஒருத்தன் 2 தாலந்து இருக்கு, ஒருத்தன் கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறான், ஒருத்தன் நிறைய பணம் வச்சிருக்கிறான்? ஏன் ஆண்டவரேன்னா, ஆண்டவர் ரகசியத்தை அதில் எழுதி வச்சிருக்கிறார். மறுபடியும் வாசிங்க. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. ஹலோ, ஆண்டவர் நல்லா கவனிங்க, உங்க ஜெபத்துக்கு தக்கதாக உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டார். Your prayer will not affect or attract money from God. உங்க உபவாசத்துக்கு தக்கதாக உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாரு. எதுக்கு தக்கதாக பணம் கொடுப்பாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திறமைக்கு தக்கதாக. அப்படின்னா என்ன திறமை? 5 தாலந்த ஒரு நாள் 10 தாலந்தாய் மாற்ற முடியும் என்று அவருக்கு தெரியுமானால் உனக்கு 5 தாலந்து கொடுப்பாரு. அல்லேலூயா. இன்னொருத்தர் தான் 2 தாலந்து, அவனுடைய கெப்பாசிட்டி என்னங்க? 2 தாலந்து. இந்த 2 தாலந்து அவனால 4 தாலந்தா மாற்ற முடியும். அதனால அவன்கிட்ட என்ன கொடுத்தாரு? 2 தாலந்து. இந்த 1 தாலந்து உள்ளவனுக்கு ஏன் 1 தாலந்து கொடுத்தாரு? அவனுக்கு என்ன இருக்கு? திறமை. சொல்லுங்க, அவனுக்கு திறமை இல்லையா? திறமை இருக்கு. என்ன திறமை? 1 தாலந்து என்னவா மாற்றக்கூடிய திறமை? ஹலோ, எல்லாரும் நல்லா கவனி. திறமை இல்லாதவங்க யாராவது இருந்தாங்களா? எல்லாருக்கும் கொடுக்குறாரு. சில பேர் நினைக்கிறாங்க, எனக்கு திறமை இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை. நான் சொல்கிறேன், உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு எதுவுமே இல்லைனாலும் சரி, உனக்கு திறமை உள்ள இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள்ல, எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு, என் திறமையை நான் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. திறமை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ பொய் சொல்ற. ஆனால் உன் திறமைக்கு தக்கதாக தான் உன்கிட்ட பணம் இருக்கு. இது முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். 2 தாலந்து வைத்திருக்கிற ஒருத்தன் கவனிங்க, இவனுக்கு ஆண்டவர் 5 தாலந்தை கொடுத்துருக்கலாம். இந்த 5 தாலந்தை கொடுத்துருந்தாங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்னா, 2 தாலந்தை 4 தாலந்தை ஆக்க முடியும். ஆனால் 3 தாலந்தை வேஸ்ட் பண்ணிடுவான். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? He doesn't have the capacity to maintain 5 talents. 5 தாலந்தை மெயின்டைன் பண்றதுக்கு அவனுக்கு வேண்டிய திறமை இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப எனக்கு 5 தாலந்து வேணும், நான் 2 தாலந்து தான் வச்சிருக்கிறேன். நீங்க என்ன செய்யணுங்க? அவ்வளவுதான். அவருக்கு செய்தி புரிஞ்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போய் ஜெபம் பண்ணக்கூடாது. நீ என்னத்தை வளர்க்கணும்? திறமையை வளர்க்கணும். பணத்திறமையை நீ வளர்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பணம் எங்கிருந்து வரும் என்று பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், எங்கிருந்து வராது, இங்கிருந்து தான் வரும். அல்லேலூயா. உன் பணத்தை உருவாக்கக்கூடிய திறமை உன்னிடத்தில் இருக்கிறது. பணத்தை உருவாக்கக்கூடிய திறமை உன்னிடத்தில் இருக்கிறது. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, பணத்தை உருவாக்கக்கூடிய திறமை என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, இன்னொரு சொல்றேன். இப்போ உங்கள்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா, இது எதை காமிக்குது தெரியுமா? உங்கள் திறமையை காமிக்குது. சில பேருக்கு புரியல. சில பேர் கடன்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியா, அது அவ்வளோதான் உன் திறமை. யூ டிடன்ட் ரியலைஸ் யுவர் டேலண்ட். உன் திறமையை நீ இன்னும் கண்டுபிடிக்கல, நீ திறமை உள்ளவன் என்பதை அங்கீகரிக்கல, உன் திறமையை வளர்க்கறதுக்கு நீ இன்னும் முயற்சி எடுக்கல. அல்லேலூயா. பணத்தை பற்றி நீ படிக்கிறதே இல்லை. நல்லா கவனிங்க, பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு படிக்கவே படிக்காதவனுக்கு, கற்றுக்கொள்ளாதவனுக்கு கர்த்தர் எப்படி பணத்தை கொடுக்க முடியும்? யூடியூப் போய் பாரு. யார் யாரோ சிரிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, ஏமாத்துறது, பிராங்க் பண்ணுறதெல்லாம் பார்க்குறீல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னைக்காவது பணத்தை மல்டிப்ளை பண்ணுறது எப்படி, சின்ன சின்ன தொழில்கள் என்ன, இது எது எனக்கு செட் ஆகும், என் மூலமாக என்னென்ன தொழில் செய்ய முடியும்னு நீ என்னைக்காவது யோசித்ததுண்டா? கிறிஸ்தவர்கள் அநேகர் சோம்பேறிகள் ஆயிட்டாங்க. தேவ பிள்ளைங்க நிறைய பேர் சோம்பேறி ஆயிட்டாங்க. they pray, they want God to do some miracle. they pray,
எல்லாரும் என்னை பாருங்க. பேதுரு வெறும் படகுல நின்னான், அம்மாவா இல்லையா? ஆண்டவர் ஒரு கையை உயர்த்தி இருந்தார்னா அந்த படகு நிரம்பி இருக்குமா, நிரம்பி இருக்காதா? ஆனா ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? போ, மறுபடியும் உள்ள போ, மறுபடியும் விளைய போடு, அப்பதான் தரேங்கிறாரு. சி, அவனை திரும்பவும் வேலைக்கு அனுப்புறார். காசு வரி கொடுக்கணும், காசு. ஏசுட்டு வந்து கேட்டவனர் சொல்றாரு, உனக்கு என்ன திறமைடா இருக்கு? மீன் பிடிக்கிற திறமை, போ நீ மீன் பிடிக்க போ, அந்த மீன் வாய்க்குள்ள இருக்கு, எடுத்துட்டு வாங்குறார். அல்லேலூயா. அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பவுலுக்குள்ள ஒரு திறமை இருந்துச்சு, சத்தியத்தை பேசக்கூடிய திறமை, அறியக்கூடிய திறமை. கர்த்தர் அதை பயன்படுத்தினார். பேதுருவுக்குள்ள அநேக மீன்களை சேகரிக்கக்கூடிய திறமை இருந்துச்சு, கர்த்தர் அதை பயன்படுத்தினார். அநேக ஆத்துமாக்களை சேகரிக்க வைத்தார். உன் திறமையை நீ உணர்ற வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வராது. அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதம் உன் திறமை இன்மையை காண்பிக்கிறது. நீ செய்ய வேண்டியது உன் திறமையை வளர்த்துக்கொள். அதுக்கு தான் புக்கு படிக்கணுங்கிறது. அதுக்காக தான் காட்ஸ் கிங்டம் மெசேஜை திரும்ப திரும்ப கேளுன்னு நான் சொல்றேன். 4 மெசேஜ் யூடியூப்ல போட்டிருக்கிறோமே, 5 மெசேஜ் போட்டிருக்கிறோமே, திரும்ப திரும்ப கேளு. உன் அறிவில் திடீர்னு ஒரே ஒரு ஐடியா தோன்றும், உன் வாழ்க்கையை மாறிடும். அல்லேலூயா. நீ சோம்பேறிய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆத்ம ஆதாயம் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தா ஆத்ம ஆதாயம் நடக்காது. முயற்சி உடையவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னாரு, சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப 5 தாலந்து கொடுத்தாரு, 2 தாலந்து கொடுத்தாரு, உடனே பிரயாணப்பட்டு போயிட்டார். ஏன் உடனே பிரயாணப்பட்டு போயிட்டார் தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிங்க எல்லாரும் பாருங்க. ஆண்டவர் ஆஸ்தியை கொடுத்தாரே தவிர என்ன செய்யணும்னே சொல்லல. இதை பெருக்குன்னு சொல்லல, இதை இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. அதை அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டார். ஏன் சொல்ல தெரியுமா? You must know you have to be faithful for what you have. உனக்குள்ள ஆண்டவர் விதைத்திருக்கிற நன்மைகளை, உனக்குள்ள இருக்கிற திறமைகளுக்கு கர்த்தருக்கு நீ உண்மையுள்ளவனா இருக்கிறாயா என்று ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. See, எனக்கு ஆண்டவர் டீச்சிங் எபிலிட்டி கொடுத்துருக்கிறார்னா I have to be faithful. இந்த டீச்சிங்கை நான் எங்கெல்லாம் எடுத்துட்டு போகணும் நான் தான் யோசிக்கணும். இந்த டீச்சிங் வெறும் பைபிள் டீச்சிங் மட்டும்தான் இருக்கணுமா? இல்லை. See, I am doing counseling. நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுக்குறேன். எத்தனையோ பாஸ்டர்ஸ் வந்து கவுன்சிலிங் வாங்கிட்டு போகிறாங்க, எத்தனையோ ஃபேமிலி வந்து கவுன்சிலிங் போட்டு போகிறாங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு வழி கொடுக்குறார். நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறேன். எல்லாம் செய்ய போகிறீங்களா பாஸ்டர்? ஒருவேளை செஞ்சாலும் செய்வேன். அல்லேலூயா. ஒரு கடையை ஊழியம் செய்ய மாட்டீங்களா? அதுவும் ஊழியம்தான். அல்லேலூயா. என்கிட்ட காசு நிறையா இருந்தால் உங்களுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டமாக இருக்குமா? நிறைய பேர் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகே. என்னிடத்துல இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு மன நோயாளி போகிறாரு, கவுன்சிலிங்காக போகிறாரு. சில சமயங்களில் ஒரு சைக்காட்ரிக்கிட்ட போகிறாங்க. கவனிங்க, ஒரு கவுன்சிலிங் போனால் 2000 ரூபா கிடைக்குது. இப்போ எனக்குள்ள அந்த கவுன்சிலிங் கிஃப்ட் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு நான் அதுக்கேற்ற விதத்தில் என்னை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு ஐ எம் ரிஜிஸ்டர்ட் கவுன்சிலராக மாறிட்டேன்னு வச்சுங்க. நான் இந்த மூலையில் ஒரு ஷாப்பை எடுத்து கவுன்சிலிங் அப்படின்னு போட்டு உட்காந்தேன்னா ஒரு நாளைக்கு 4 பேர் வரான்னா என் கையில் 8000 ரூபா இருக்கும். உங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும். இந்த ஓட்டக்காரை வாங்குறதுலேருந்து நான் புது கார் வாங்கிட்டு வருவேன். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துட்டு என்னை பற்றி பேசிக்கிட்டே இருப்பீங்க. பாஸ்டர் பாரு, அந்த கார் வச்சார், இப்போ இந்த கார் வாங்கிட்டார், இப்போ இந்த வீடு வாங்கிட்டார், அந்த இடம் வாங்கிட்டார். நான் வாங்குவேன். நான் வாங்கினாதான் நீ வாங்குவேன்னு எனக்கு தெரியும். நான் தாடி வச்சாதான் நீ வைப்ப. நான் தாடி வச்சா நீ வைப்பில்ல. அதே மாதிரி நான் பிஸ்னஸ் மேனாக மாறினா நீனும் மாறுவ. அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் என்னிடத்துல கணக்கு கேட்க மாட்டாரா கொடுத்த தாளந்துக்கு? அப்போ ஆண்டவர், நல்ல கவனிங்க, என்னுடைய தாளந்தை நான் கண்டுபிடிக்கிறதுல தான் என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய முதல் படியே இருக்கு. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அவர் தாளந்தை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நல்ல கவனிங்க, உங்களுடைய தாளந்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விதையை கண்டுபிடிக்கணும். பல மடங்காய் பழங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விதை உனக்குள்ள இருக்கிறது. அதை நீ கண்டுபிடிக்காம இருக்கிற, அது உன்னுடைய தவறு. இட்ஸ் a gift God has given you. கர்த்தரோட கொடுத்திருக்கிற ஒரு gift வரம். இப்போ பாருங்க, இது முடிச்சிடலாம். 5 தாளந்தை வாங்கினவன் போய் என்ன பண்ணினான்? என்ன சொல்லுங்க, என்ன பண்ணினான்?
வியாபாரம் பண்ணினான். he did a trade. நிறைய பேர் ஜாப்ல இருக்கிறீங்க, நிறைய பேர் பிஸ்னஸ்க்கு வரல. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே நான் பிஸ்னஸ் பற்றி பேசினேன். நிறைய பேர் பிஸ்னஸில் இறங்கலை. வேலையை விட்டுறணுமா, வேலையை விடுங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் பிஸ்னஸில் இறங்குங்கன்னு நான் சொன்னேன். வருகிற நாட்கள் அதை பற்றி நான் பேசுவேன் மறுபடியும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் அன்லிமிட்டடாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இன்னும் இடம் கொடுக்கல. ஜாப் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையை தான் சந்திக்க அளவுக்கு தான் இருக்கும், அது கூட சந்திக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த பணத்தை இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான், இன்னொரு ஓனர்கிட்ட நீ கண்ட்ரோல்ட் ஆகிருக்கிற. ஆனால் நீ சின்ன பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தா கூட, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்மையாக இருந்தீன்னா அந்த சின்ன பிஸ்னஸ் உனக்கு பெரிய பிஸ்னஸாக மாற முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த அந்த சின்ன பிஸ்னஸ்க்கு நீ இடம் கொடுக்கணும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரத்தில் ஒரு தாயார் வந்தாங்க. ஒரே அழுதுட்டு வந்து சொன்னாங்க, பாஸ்டர், என்னுடைய வேலையில் அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தாங்க. ஹோட்டலில் அந்த பெட்டெல்லாம் போடுவாங்கல்ல, பெட்டு போட்டு துணி வடித்து கூட்டி வைப்பாங்களாம், ஹவுஸ் கீப்பிங், அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. திடீர்னு தாப்புலேருந்து அந்த வேலையை விட்டு அவங்கள நிறுத்திட்டாங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நிறுத்திட்டாங்க. அப்போ அந்த அம்மா வந்து பாஸ்டர்கிட்ட ஒரே அழுக, ஐயா என்னுடைய வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, என் பிள்ளைங்களுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன்னு தெரில, என் வாடகை எப்படி கொடுப்பேன்னு தெரில, ஒரே அழுக. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இன்னொரு வேலையை தேடுவோம். ஆமாவா இல்லையா? அந்த பாஸ்டர் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், அழுகிறதெல்லாம் அழுதி முடிச்சிட்டியாமா? இல்லை. உன்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டாராம். இல்லை, லாஸ்ட் மந்த்து சேலரி கொடுத்துருக்குறாங்க. ஓ, இப்போ நான் சொல்கிறது நீ செய். உன் வீட்டில் கேக் ஓவன் இருக்கான்னு கேட்டாராம். கேக் ஓவன். ஆமாம். நீ அதை எப்போ யூஸ் பண்ணுற? வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே சர்வீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி சூடு பண்ணி பிரெட்டை எடுத்து சாப்பிட்டு வருவேன் பாஸ்டர், அவ்வளோதான். ஓஹோ, மீதி 6 நாள் அதை நீ சும்மா வச்சுருக்கியான்னு கேட்டாராம். நீ உண்மையாகவே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீ வேஸ்ட் பண்ணுறன்னாராம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. நம்ம வீட்டில் நிறைய ஆசீர்வாதங்கள் பயன்படுத்தி பெருக்கம் அடையாமல் வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கு, உனக்குள்ளே காத்துக்கிட்டு இருக்கு. அவர் சொன்னாராம், நீ எனக்கு முன்னாடியெல்லாம் அந்த பிஸ்கட் குக்கீஸ் செஞ்சு அழகாக கொண்டாந்து கொடுப்பியேம்மா, அது உனக்கு தெரியுமான்னு கேட்டாராம். ஐயோ, நான் கொடுத்துருக்கேனே பாஸ்டர், நம்மளாம் செய்வேன் பாஸ்டர். அப்படியா? இந்த லாஸ்ட் மந்த்து சேலரி எடுத்து கொண்டு போய் நீ அதுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நீ எல்லாவற்றையும் குக்கீஸாக செஞ்சு அதே ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாராம். பாஸ்டர், இவ்வளோ தான் பாஸ்டர் என் கையில் இருக்குது. அவர் சொன்னாராம், நான் சொல்கிறத நீ அப்பொழுது பிழைப்பாய். அல்லேலூயா. இந்த அம்மா என்ன சொல்கிறான்னு தெரில. சரி பாஸ்டர், நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன். நிறைய பேர் பாஸ்டர் வார்த்தையை கேட்குறதோட அவ்வளோதான், கீழ்படுகிறதெல்லாம் கிடையாது. அந்த அம்மா கீழ்படிச்சு என்ன பண்ணுச்சுன்னா, அவ்வளோத்தையும் பிஸ்கெட்டாக செஞ்சு, பிஸ்கெட்னா நார்மல் பிஸ்கெட்டில் உங்களுக்கு தெரியும், குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல், அது மாதிரி பிஸ்கெட்டாக பண்ணி அழகாக பேக் பண்ணி தன்னுடைய மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு போணுச்சான். ஹோட்டலில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒரு கொடுத்துச்சு. என்னம்மா உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, குக்கி கொடுக்குறேன்னு. இல்லை, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேறு வேலை இல்லை, அதனால் அந்த குக்கி செஞ்சு நான் கொடுத்தேன். ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு சொன்னாராம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கேம்மா, எனக்கு ஒரு டஜன் கொண்டுட்டு வரியான்னாராம். ஒரு பேக்கிங் கொண்டாரேன். இன்னொருத்தர் சொன்னாராம், உடனே இந்த அடுத்த சண்டே இந்த அம்மா வருது பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், என்னம்மா அப்படின்னு கேட்டாராம். நேற்று நீங்கள் சொன்னது மாதிரி நான் போய் கொடுத்தேன், ஒரு 12 பேர் என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க பாஸ்டர். அல்லேலூயா, வெரி குட்மா, நீ போய் கன்னியூ பண்ணுனாராம். இந்த 12 பேர் ஆர்டரு கடைசியில் என்ன ஆச்சு, கொஞ்ச நாட்களுக்குள்ளே இந்த அம்மா இந்த ஆர்டரை சாப்பிட்டு பார்த்து நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தோன்னே, தென் ஷீ அப்பாயிண்டட் ஒன் பர்சன், ஒரு சர்வெண்ட் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி தன்னோடு இணைஞ்சு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்படுத்தி அந்த பணத்தை எல்லாம் மறுபடியும் என்ன பண்ணாங்க, குக்கீஸ் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ பெருக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாளில் ஒரு 3 மாதங்களுக்குள்ள 6 வேலையாட்கள் கீழே வச்சாங்க. அவன் பெருக ஆரம்பிச்சிச்சு. தென் என்ன பண்ணன்னு தெரியல, வீட்டில் வச்சு செய்ய முடியல, ஒரு கடை எடுத்தாங்க. கடை எடுத்து அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அது பத்தலை, அப்புறம் ஃபேக்ட்ரி எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த பாஸ்டர் இது சொல்லி. 10 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த தாயார் வந்தாங்க. வந்துட்டு, பாஸ்டர் என்னை தெரியுதா? இல்லைம்மா, சொல்லுமா, நீ யார்? இல்லை, நான் ஒரு காலத்தில் அங்கே வரும்போது நீங்கள் இப்படி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க. அப்படியா? ஓ ஆமாம், அந்த குக்கீஸ்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. அந்தம்மா, ஓகே, ரைட்டு, எப்படி போயிட்டுருக்கோம் பிஸ்னஸ்? நாங்கள் அவர் ஒரு பையன் எடுத்து கொடுத்தாங்களாம். பாஸ்டர், இது உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன். கிஃப்ட்டை திறந்து பார்த்தா $10,000 பணம். அல்லேலூயா. என்ன ஆச்சுமா? பாஸ்டர், நான் இப்போ மல்டி மில்லியனராக மாறிட்டேன்.
ஒரே ஒரு ஐடியா உன்னை கோடீஸ்வரனா மாத்திரும். ஒரே ஒரு ஐடியா உன்னை மிகப்பெரிய பணக்காரியா மாத்திரும். பாஸ்டர், தேவ மனுஷர்கள் கொடுக்கிற ஆலோசனை நீ ஃபாலோ பண்ணணும். உனக்குள்ள இருக்கிற விதையை நீ கண்டுபிடிக்கணும். வளரக்கூடிய விதை என்னிடத்துல என்ன இருக்கு? இந்த 5 தாலந்து உடையவன் என்ன செய்தான்? எல்லாரும் சொல்லுங்க. வியாபாரம் பண்ணி எவ்வளவு சம்பாதிச்சானா? இன்னொரு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்புறம் என்ன நடந்துச்சு? 2 தாலந்தை உடையவன் வந்து சம்பாதிச்சான். 1 தாலந்தை உள்ளவன் புதைத்து வைத்தான். இப்ப ஆண்டவர் வராரு, அதோட முடிச்சிடலாம். வெகு காலமான பின்பு ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் என்ன கேட்டான்? 5 தாலந்தை கேட்டானா, கணக்கு கேட்டானா? கொடுத்ததை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கொடுத்ததை கேட்கல, கொடுத்ததை என்ன செஞ்சன்னு தான் கேட்டான். கொடுத்ததை பத்தி கேட்கல ஆண்டவர். 5 தாலந்து கொடுப்பா திரும்பி அப்படின்னு கேட்கல. என்ன கேட்டாரு? கொடுத்ததை என்ன பண்ணப்பா அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொன்னான், நீர் கொடுத்ததை கொண்டு வந்து. அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் சொல்லுகிறான், அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வருகிறான். அந்த 5 வச்சு இன்னொன்று சம்பாதிச்சு, என்னிடத்தில் 5 ஒப்புவித்தீரே, இதோ வேறு 5 கொண்டு வந்திருக்கிறேன், நான் இது சம்பாதித்தவைகள். அப்போ அவன் என்ன சொன்னாரா? 21 வசனம் எல்லாரும் வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய். என்ன பண்ணாய்? கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். எல்லாரும் பாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய கொஞ்சம் அதிகத்தை கொண்டு வர வல்லமை உடையது. எத்தனை பேர் புரியுது? உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் இட் கேன் அட்ராக்ட் மச். அதிகத்தை உன்னிடத்தில் இழுத்து கொண்டு வர முடியும். எப்ப உன்னிடத்தில் இருக்கிறத நீ கண்டுபிடிச்சு நீ பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சின்னா, உன்னிடத்தில் இருக்கிறத வச்சு நீ செலவிட ஆரம்பிச்சினா, அந்த தாளந்தை பயன்படுத்த ஆரம்பிச்சின்னா, அது அநேக ஆயிரங்களை உன் வீட்டிற்கு கொண்டு வரும். அது எல்லாமே எக்ஸ்ட்ரா பிளஸிங். உன் ஜாப்ல கிடைக்கிறதல்ல. ஆமேன். நீ காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு போற? 8 மணி. சாயந்தரம் எத்தனை மணிக்கு வர? 6 மணி. 8 மணிலேருந்து 6 மணி, 9லேருந்து 5 மணி, ஏதோ ஒரு கணக்கு. இவ்வளோ நேரம் நீ வேலை பார்க்கறது உன் வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு. ஆனால் 6 மணிக்கு மேலே, அதுக்கப்புறம் தான் உன் பெருக்கத்துக்கு நீ இடம் கொடுக்கிறாய். அல்லேலூயா. வேலை செஞ்சுட்டு அப்படியே உட்காந்தீன்னா வந்தது வந்து கொண்டே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த வேலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன செய்ய போகிறாய் என்பது தான் உன் பெருக்கத்தை தீர்மானிக்கிறது. புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லேலூயா. 5 தாளந்தை வாங்கினவன் 5 தாளந்தை சம்பாதித்தான். ஒரு வசனம் ஒன்று சொல்லுது பாருங்க. பிரசங்கி எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கியில் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஐ திங்க் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வாங்க. 6ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. வசனம், காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதேன்னு என்ன அர்த்தம்? சோர்ந்து போக விடாத, சும்மா இருக்க விடாத, நெகிழ விடாதே. அதுவோ, எல்லாரும் சொல்லுங்க, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. அல்லேலூயா. காலையில நீ என்ன பண்ணு? உன் விதை, அது வேலை. மாலையில உன் கையை சும்மா இருக்க விடாத, அதுதான் உன் பெருக்கம். அல்லேலூயா. அப்ப மாலையில நீ செய்யற இந்த காரியங்கள் என்ன பண்ணுது? உனக்கு பெருக்கத்துக்கு வழி வைக்கிறது. அதுவோ இதுவோ, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அதுவும் இதுவும். அடுத்ததான் அவர் சொல்றாரு, அதுவோ இதுவோ எது வாய்க்கும் தெரியாது. ஒருவேளை அதுவும் வாய்க்கலாம், இதுவும் வாய்க்கும். அல்லேலூயா. ஒருவேளை அது வாய்க்கலைன்னாலும் சொல்லுங்களேன், விசுவாசத்தோட சொல்லுங்க, அது வாய்க்கலைனாலும், என் சம்பளம் வாய்க்கலைனாலும் என்னுடைய வேலையை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதன் மூலமா 5 தாளந்து 10 ஆச்சு, 2 தாளந்து 4 ஆச்சு. கடைசியா என்ன சொல்லி முடிக்க போறேன் பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய். உண்மையாயிருந்தாய் என்ன அர்த்தம்? உண்மையாயிருத்தல்னா என்ன அர்த்தம்? முடிச்சிடலாம். இவனை உண்மையா இருந்தான்னு சொல்றாரு. உண்மையா இருந்தவன என்ன அர்த்தம்? தனக்கு கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தினவன், அதை பெருக செய்தவன் தான் உண்மையா இருக்கிறவன். தன்னிடத்தில் இருக்கிறத வச்சு கொண்டே இருக்கிறவன் உண்மை இல்லாதவன். தன்னிடத்தில் இருக்கிறதை இழந்து போகிறவன் உண்மை இல்லாதவன். உன் திறமையை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருந்துட்டு பரலோக ராஜ்யத்தில் வந்து ராஜாட்ட வந்து ஐயோ அப்படின்னு அவர் சொல்லுவார், உனக்குள்ளே நான் கொடுத்துருந்தேனே ஏற்கனவே, நீ ஏன் பயன்படுத்தலை? யூ ஹேவ் த கெப்பாசிட்டி டு க்ரோ மேங்கோ. நீ க்ரோ பண்ணுறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு. மரமே, நீ வளராமல் இருக்கிறாய், இனி வேலைக்கு ஆக மாட்டப்போ.
சபிச்சிட்டார். கனி உண்டாகாது இருப்பதாக. கடைசியை ஒருத்தன் வந்தான், கடைசியா ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து அவன் என்ன சொல்றான்னா, அவரிடத்துல வந்து நீர் ஒரு தாளை, ஆண்டவர் 24 வசனம், நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறமாற கடினமுள்ள மனுஷன். ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். He is having a wrong understanding. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? God is not blessing me. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறது இல்ல, திருடனை எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு, துன்மார்க்கனை ஆசீர்வதிக்கிறாரு, வேறு மதத்தினரை ஆசீர்வதிக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கலன்னு he was having a wrong understanding of God. அதனால தான் சொல்றேன், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்க்கும் வாங்க. அல்லேலூயா. செய்தியை கேளுங்க. ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா நீ ஆண்டவரை குறை சொல்ல மாட்ட, உன்னிடத்தில் என்ன இருக்கோ அதை நீ வளர்க்க ஆரம்பிப்பாய். அல்லேலூயா. ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அவன் சொன்னோன்னு ஆண்டவர் கேட்கிறார், நல்லா பாருங்க. ஆதலால் நான் பயந்து போய், அவன் என்ன பயந்து போய், உம்முடைய தாளந்தை நான் நிலத்தில் புதைத்து வைத்தேன், உம்முடையதை வாங்கி கொள்ளும். இவன் உண்மை இல்லாதவன். ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் என்ன பாருங்க, உண்மை இல்லாதவன்னா கர்த்தர் கொடுத்ததை அப்படியே கொண்டு போய் பழம் மாதிரி கொடுக்குறவன் உண்மை இல்லாதவன். நீ எனக்குள்ள திறமை கொடுத்தீங்கப்பா, எனக்கு நல்ல பாட திறமை இருக்கு, யூடியூப்ல நல்லா பாடி வீடியோ போடு. ஹலோ, உங்களுக்கு நல்ல குக்கிங் தெரியுதா, குக்கிங் வீடியோ போடு, யூடியூப்ல எடுத்து போடு. யாருமே செய்யாத ஒரு புது டிஷ்ஷை கண்டுபிடிச்சு போடு. உனக்கு மோர் செஞ்சு விற்க முடியுமா? ஒரு பானையில், உன் வீட்டுக்கு வெளியில் ஒரு பானையில் வச்சு, வெயில் காலத்தில், நம்ம ஊரில் எல்லா நாளும் வெயில் காலம் தான், அல்லேலூயா, ஒரு நல்ல மோர் வச்சு வெளியில் வை. ஒரு 100 மோர் வித்துச்சுன்னா உனக்கு 100 × 10 ரூபா 1000 ரூபா வருமானம் வரும் டெய்லி. அல்லேலூயா. வீட்டில் சும்மா உட்காந்துட்டு மொபைலை நோண்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்து உன் பணத்தை வேஸ்ட் பண்ணாத. அதுக்கு பதிலாக ஒரு பானையை வாங்கி நல்ல மோரை கலக்கி வச்சுக்க. மீதி இருந்தா சாயந்தரத்தில் நாய் கூத்து பரவாயில்ல. அல்லேலூயா. ஃப்ரிட்ஜில் வச்சுக்க, ஏதோ பண்ணு. ஆனால் உன்னால் 500 ரூபா சம்பாதிக்க முடியுதா? அது எக்ஸ்ட்ரா. அல்லேலூயா. போனஸ் வேற யார்ட்டன்னு எதிர்பார்க்காத. கர்த்தர் நீ சின்சியரா செய்ய ஆரம்பிச்சின்னா அந்த ரோட்ல போறவனையெல்லாம் உன் கடைக்கிட்ட நிறுத்துவார். அல்லேலூயா. நீ 50 மோர்ல ஆரம்பிச்சு 200 மோரா மாறுவ. ஆமே. நீ ஒரே ஒரு ஜூஸ் போட்டு ரோஸ் மில்க் விற்ப. அந்த வரவன் கேட்பான், கிரேப் ஜூஸ் இல்லையா, கிரேப் ஜூஸ் இல்லையாடா, இருக்கிறத குடிங்கடானா, கிரேப் ஜூஸ் இல்லையா. அடுத்த நாள் நீ கிரேப் ஜூஸ் வைப்ப, இதுலயும் 100 காலி ஆகும், இதுலயும் 100 காலி ஆகும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு ரொம்ப செய்யாது கலர் சாதம். பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் செஞ்சுருக்கிறீங்க? அவசரத்துக்கு உடனே ஒரு கலர் சாதத்தை பண்ணி இந்த கொடுத்து அனுப்பிடுறது. அது போய் முக்கிக்கும் அப்படியே அந்த பிள்ளை. சரி போனாலும் பரவாயில்ல, ஒரு ஊறுகாயை தூக்கி உள்ளே வச்சு அமுக்கிற வேண்டியது. இதை கலர் சாதத்தை செஞ்சு ஒரு 10 பாக்கெட்டு டெய்லி மத்தியானம் ஒரு ரோட்டில் வச்சின்னா பக்கத்து கடைக்காரன் கம்பெனியில் இருக்கவங்கலாம் வந்து ரெகுலராக வாங்கிக்குவான். உன் காசு உனக்கு பணக்க பெருக்கத்தை தரும். ஆமென். சும்மா உட்காந்துருக்கிற சோம்பேறி ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. கடைசியில் ஒரு தாளந்தை வாங்கினவன் அப்படியே கொடுத்தானா கர்த்தர் என்ன சொல்லி முடிக்கிறார்? என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 26 வசனம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, என்னவா? பொல்லாதவன், பணத்தை பயன்படுத்தாதவன் பொல்லாதவன், திறமையை பயன்படுத்தாதவன் பொல்லாதவன். ரெண்டாவது என்ன சொன்னாரு? சோம்பேறி. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். அதனால தான் கோடிகளை சம்பாதிக்காமல் இருக்கிறார்கள். நீ நல்லா கவனிச்சு பாரு, கர்த்தரை அறியாத ஒரு பாவிக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த கம்பெனி நீ ஓன் பண்ணியிருக்கணும்ல. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கடவுளை ஒரு அறியலை, அவனுக்கு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற. என்னைக்கு நீ ஓனரா மாறுறது? அல்லேலூயா. அப்ப ஆக்சுவலா அவன் தான் உனக்கு வேலை செய்யணும். ஆமென். பைபிள் சொல்லுது, சோம்பனுமான ஊழியக்காரனேன்னு சொல்லிட்டு கடைசியை சொல்றார், அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்ளுவேனே. டே எல்லாரும் பாருங்க, காசை நீ பயன்படுத்தலைன்னா பரவாயில்ல, பயன்படுத்துறவன்ட்டையாவது கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு மேடான்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் காசை கணக்கு பார்க்குறவரா இல்லையா? பயங்கரமா கணக்கு பார்க்குறவரு. நீ பயன்படுத்த தெரியலையா? நீ பயன்படுத்துற அளவுக்கு உனக்கு அறிவு இல்லையா? நீ ஏன் சேலையில் புதைச்சு வச்ச? அட்லீஸ்ட் பேங்க்காரன்ட்ட போட்டு வச்சிருந்தீங்கன்னா வட்டியாவது வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவ்விடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து யாருக்கு கொடுங்கன்னு சொன்னாரு? எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை தாளந்து உள்ள அவனுக்கு கொடுக்க சொன்னார்? சொல்லுங்க.
10 நான் எனக்கு அடிக்கடி ஒரு எண்ணம், ஆண்டவரே அவன் தான் 10 வச்சிருக்கிறான், இந்த பக்கத்தில் இருக்கிறவனு பெருகிறவன் தானே, இவன் 2 தானே வச்சிருக்கிறான், இவனுக்கு 4 வந்திருக்கு, இவன்கிட்ட கொடுத்துருக்கலாமே. நல்லா சொல்கிறேன் கேளுங்க. கர்த்தர் தன்னுடைய சொத்தை எவன் அதிக திறமையாக இருக்கணும் அவன்கிட்ட தான் கொடுக்க விரும்புகிறார். புரியுதா புரியலையா? அதனால தான் இருக்கிறவன்ட்டே இருந்துக்கிட்டே இருக்கு, இருக்கிறவன்ட்ட பெருகிக்கிட்டே இருக்கு, இல்லாதவன்ட்ட இல்லாமலே இருக்கு. காரணம் அவன்கிட்ட ஏதோ இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா? தனக்கு கொடுக்கப்படுகிறதை பெருக்கக்கூடிய ஐடியா இருக்கு, திறமை இருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீ திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வந்துடும். ஆமென். தேவ சமூகத்தில் போய் சரியான ஐடியா வாங்கிட்டீங்கன்னா உன் பணம் பெருகிரும். வேலையை மாத்திரம் நம்பி இருக்காத. கடைசியில் சொல்றாரு 30ஆம் வசனம், எல்லாரும் வாசிங்க. 30ஆம் வசனம் 21, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், என்ன அடைவான்? இருக்கிறவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும், இருக்கிறவனுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன் அந்த லிஸ்ட்ல நீ வரக்கூடாது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏங்க அந்த லிஸ்ட்ல வரக்கூடாது? அவனை பார்த்து ஏன் நீங்க பொறாமப்படுறீங்க? அவனை பார்த்து இருக்கிறவனுக்கே இருக்கு, இருக்கிறவனுக்கே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிறவனா நீ மாறுங்கிறார். அல்லேலூயா. உன்னை பார்த்து பக்கத்தில் இருக்க சிஸ்டர், இருக்கிறவனுக்கே இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய நாள் வரணும். அல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு என்ன ஆயத்தப்படுத்த விரும்புறாரு? பந்தி ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். கடைசியில் சொல்றாரு, உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன், என்ன இல்லாதவன்? உண்மை இல்லாதவன், திறமை பயன்படுத்த அவனுக்கு அறிவில்லாதவன், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவனுக்கு அவன் ஏழையாய் போய் கொண்டிருப்பான். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரயோஜனம் அற்ற ஊழியக்காரன், யூஸ்லெஸ் ஃபெலோஸ். அவனை தூக்கி இருள போடுங்க. இருள்னா எங்க போட்டிருக்கு? பரலோக ராஜ்யம் அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்தில் அவனை தள்ளி போடுகிறார். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். நீ சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா அழுகதான் இருக்கும், நீ ஜெபம் பண்ணா அழுகதான் இருக்கும், நீ உபவாசம் பண்ணினா அழுகதான் இருக்கும். ஆனா நீ பயன்படுத்த ஆரம்பிச்சின்னா தான் பெருக்கத்துக்குள்ள போக முடியும். ஆமென். நல்ல கவனி. இஃப் யூ ஆர் பிளஸ்ட், யூ கேன் பிளஸ் ஒன் ஹூ பிளஸ்ட் யூ. உன்னை யார் ஆசீர்வதிச்சாங்களோ அவங்கள ஆசீர்வதிக்கிறது தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஐவ் சீன். நான் இதை உங்களை இன்வோக் பண்ணுறதுக்காக சொல்லலை, இது வரைக்கும் நான் அப்படி யோசித்ததே இல்லை. ஃபாரின்லாம் ஒரு நல்ல பிரசங்கம் கேட்டாங்கன்னா சில சமயங்களில் காசை கொண்டாந்து ஸ்டேஜில் போட்டு போகிறாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? பாஸ்டர் எங்கேயோ போகிறாரோ, எங்கேயோ போகிறாரு. தட் ஷோஸ் தே ஆர் ஸோ தேங்க்ஃபுல் டு தேம். நம்ம என்ன சொல்கிறோம்? 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாரு, 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாரு. என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவானாக மாறணும். உங்களை பார்த்து உங்கள் சொந்தங்கள் பொறாமப்படணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனே நீ BMW காரில் போகிறத அவன் பார்க்கணும். அல்லேலூயா. உன் வீடு மேலே நீ வீடு கட்டுறதை அவன் பார்க்கணும். அல்லேலூயா. எங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்டார், உனக்கு ஒரு வீடு இல்லைடான்னு. என்னடா உனக்கு கூட பிறந்தவங்களாம் வீடு கட்டிட்டாங்க, நீ கட்டலையடான்னாரு. நான் ஆண்டவருடைய வீட்டை கட்டுவோம், அப்புறம் நம்ம கட்டிக்கலான்னு அப்படியே இருந்தேன். என்னோடய செய்தியெல்லாம் கேட்ட பிறகு நான் சொன்னேன், அப்பா ஒரு வீடு இல்லை, நிறையா வீடு வச்சுருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு வீடு இல்லைன்னா என் வீட்டுக்கு நீங்கள் வாடகைக்கு வரலாம். அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. நான் கட்டிட்டு நான் உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் வீடு கட்டுவீங்க? அல்லேலூயா. உங்கள் தரிசனம் விரிவாகணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாம் இருந்துச்சுங்களே. க்ளோரி. பக்கத்தில் கை கொடுத்து நான் சொல்கிறத அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்கள பார்த்து அப்படியே அவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்குள்ள தேவனுடைய விதை இருக்கிறத பார்க்குறேன், தேவனுடைய திறமை இருக்கிறத பார்க்குறேன், உருவாக்கக்கூடிய திறமை, பெருக செய்கிற திறமை. சரி, நீங்கள் கண்ணை திறந்து சொல்கிறதுனால அவங்க புரியலை, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே சொல்லுங்கள், அப்போ தான் தீர்க்க தரிசனம் நம்புவாங்க. ஓகே. நான் ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன். எல்லாரும் என்ன பாருங்கள், கர்த்தர் அவருக்குள்ள இருக்கிற ஒன்றைத்தான் எடுத்து உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். அவர் ஒரே ஒரு மனுஷனை தான் அந்த பூமியில் உருவாக்குனார். எத்தனை மனுஷனை? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? பாதியை போட்டு தள்ளியே இன்னும் 600 கோடி இருக்காங்க. எத்தனை கோடி? 600 crores. எத்தனை பேரை உண்டாக்குனார் ஆண்டவர்? சொல்லுங்க, எத்தனை பேரை உண்டாக்குனாரு? ஒருத்தன்ட்ட 600 கோடி ரூபாய் சொத்து கூட உண்டாக முடியும்.
அல்லேலூயா. If you realize who you are, என்கிட்ட இல்லைன்னு சொல்லாத, சோம்பேறியா மட்டும் இருக்காத. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது எல்லாம் சொல்லிரு. அவருடைய காரியங்கள் அவருக்கு செலுத்த வேண்டியது செலுத்து. விதைக்கும் போது சந்தோஷமா விதை. கொடுக்கிறது ஒரு விதைத்தல். அல்லேலூயா. கொடுக்கும்போது அழுதுகிட்டு கொடுக்காத. இருக்கிறது சேலஞ்ச் பண்ணு கர்த்தரை. சேலஞ்ச் பை கிவிங். அப்போ உன் வாழ்க்கை பெருக ஆரம்பிங்க. பக்கத்தில் கை கொடுத்து கண்ணை மூடி சொல்லுங்க, உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியை பார்க்குறேன், தேவனுடைய அபிஷேகத்தை பார்க்குறேன், தேவனுடைய வல்லமையை பார்க்குறேன், தேவனுடைய திறமையை பார்க்குறேன். அதை நீங்கள் வளர செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் வறுமை இருக்காது, கண்ணீர் இருக்காது, வியாதி இருக்காது. தேவ ராஜ்யத்தில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு வழி திறக்கப்படும். நீங்க பரலோகத்தோட கனெக்ட் ஆயிருவீங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருகிறதினால் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற பொட்டன்ஷியலுக்காக, திறமைக்காக கரங்களை அப்படியே உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க பாப்போம். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற விதை இனி வளர போகிறது, பழங்களாய் மாற போகிறது, மரங்களாய் மாற போகிறது. நான் ஒரு கடை இல்லை ஆண்டவரே, செயின் ஆஃப் கடைகளை நான் ஓபன் பண்ண போறேன். செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ், அநேக மளிகை கடைகள், அநேக இரும்பு கடைகள் இந்த ஏரியா முழுவதும் நீ திறக்கணும். ஆமென். உனக்குள்ள இருக்கிற திறமைகளை கொண்டு அநேக பிசினஸ் என்டிட்டியை நீ உருவாக்கும்படியாய் தேவனுடைய வல்லமை உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. You are not an ordinary person. You have God's potential in you. You have God's ability in you, God's power in you, God's anointing in you to multiply, to be fruitful. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஜனங்களுக்காய் நன்றி. கையவர்த்தி சொல்லுங்க, நான் பெருகுவேன், நான் வளருவேன், என் எல்லைகள் எல்லாம் விஸ்தாரமாகும், நான் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே மகிமையினாலே நிறைவாக்கப்பட போகிறது. நான் ஆசீர்வாதத்தை தேடுகிறவன் அல்ல, நான் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறவன். அப்படியே செய்வீரா. உடைய கரம் அவர்களை மூடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.